பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிருங்க. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஓகே. ஆ இப்போ கூலி வந்து Amazon Primeல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டிருக்கு. அதே மாரி நெறைய ஓடிடி அப்டேட்ஸும் சொல்றேன். ஆ கிஸ் படத்துலேருந்து அந்த 3 சிங்கிள் ஆ ஒரே நிமிஷம். சாரி. கிஸ் படத்துலேருந்து 3 சிங்கிள் அந்த அக்ராஸ் டைம் அது வந்து லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி கும்கி பார்ட் 2 அனௌன்ஸ்மென்ட் வீடியோ வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸ் அந்த படம் வந்து செப்டம்பர் 9th ஜீ5ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாரி தெலுசு கடா அந்த படத்தோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தெலுங்கு ஃபிலிம். எனக்கு காத்துவாக்குல 2 காதல் அந்த படம் வைப்ஸ் வந்துச்சு. ரீமேக்கான்னு தெரியல. பட் அந்த வைப்ஸ் தான் வந்துச்சு. அதே மாரி ஆசிஃப் அலியோட மிராஜ் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அதே மாரி குமாரா சம்பவத்திலேருந்து ஒரு நிமிஷத்துக்கு ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆ ஆரோமலே அதோட இன்ட்ரோ ரீல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் மாரி. அதுமாரி நல்லா இருந்துச்சு. பத்திராத்ரி அப்படின்ற ஒரு மலையாளம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நவ்யா நாயர் போலீஸ்ல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌபின் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆம், அதே மாதிரி சிட்னி ஸ்வீனியோட கிறிஸ்டி அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஓடிடி ரிலீசஸில் மேஜராக வந்து சூ ஃப்ரம் ஷோ ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டிருக்கு. அதேமாதிரி சாய்ரா ஹிந்தியில் வந்து பிளாக் பஸ்டர் ஃபிலிம் அதுவுமே இன்னைக்கு நைட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் டென்ட்டுகோட்டாவில் வருது. ஜென்ம நட்சத்திரம் அமேசான் ப்ரைமில் வருது. அப்புறம் மீஷா ஒரு மலையாளம் ஃபிலிம் அது சன்னெக்ஸில் வருது. ஸோ இதெல்லாம் தான் மேஜராக வர ஓடிடி ரிலீஸ் இந்த வாரம். அதே மாதிரி நாளைக்கு வந்து 10 தமிழ் மூவி, 11 கன்னட மூவிஸ், 5 ஹிந்தி மூவி, 2 இங்கிலீஷு, தெலுங்கு மூவி 3 அது மாரி நெறைய படம் வருது. மொத்தம் 43 மூவிஸ் வருது. அதுதான் டீமான் ஸ்லேயர் தான் புக்கிங்ல லீட் பண்ணிட்டுருக்கு. ஸோ 43 மூவிஸ் நான் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன் கொஞ்சம். நைஸ் தான். பார்ப்போம். நாளைக்கு யார் யார் எந்தெந்த படம் போறீங்கன்னு சொல்லுங்க. இது இப்போ வந்து பாம் மூவி அதோட ப்ரெஷ் ஷோ போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ படமும் நல்ல படமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில ஷோ போலான்னு பார்த்தா, காலையில ஷோ எங்கேயும் குடுக்கல. மத்தியானம் ஷோ தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது பிளான் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ஒரு 2 படம் இல்ல 3 படம் பார்க்கறதுக்கு தான் பிளான் பண்றேன். ஸோ எல்லாம் நல்லபடியா போச்சுன்னா பார்ப்போம். நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்தாலும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஏங்க நாளைக்கு என்ன அப்படி ஒரு நல்ல நாளா இல்ல அப்படி ஒரு இதுவா இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது எல்லா லாங்குவேஜ்லயும் போட்டி போட்டுட்டு எனக்கு கன்னடால மட்டும் 11 படம்னாங்க. எனக்கு இப்போ போட்டுருச்சு. "ஏய் என்னடா தமிழ்ல புந்திட்டு போறீங்களாடா?" அப்படின்ற மாரி இருக்கு. எனக்கே ஷாக்கு தான். நான் 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 பார்க்குறப்ப நான் சும்மா ரேண்டமா எடுத்தேன். என்னடா இவ்ளோ படம் வருதேன்ற மாரி எடுத்தேன். அப்புறம் எடுத்து பார்த்தா மொத்தம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு 48 மூவிஸ் வந்துச்சு. அப்புறம் கூட்டி கழிச்சு பார்த்தா எப்படினாலும் 43 தான் வருது. 48ஆ 43ஆன்னு தெரியல. பட் மேக்ஸிமம் எடுத்து போட்டிருக்கேன். அதான் தமிழ்ல 10 இதுல 11 அதுக்கப்புறம் மலையாளத்துல ஒரு 2 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஹிந்தியில 5 படம்னு. நைஸ் தான். நாளைக்கு என்ன நாள்னு தெரியல. நல்ல நாள் தான். ஓகே. இது இது எப்படி வந்து ஸ்லாட் குடுத்து, ஷெட்யூல் பண்ணி எப்படி போடுவாங்கன்னு என்னன்னு ஒண்ணும் புரியல. நாளைக்கு யார் யார் என்னென்ன படம் போறீங்க சொல்லுங்க. மிராய் தான் ப்ரோ. அதுக்கப்புறம் தனியா யோசிக்கிறேன். நாளைக்கு காலை 9 மணிக்கு மிராய். ஓகே, ஓகே. குமார சம்பவம் டீசென்ட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி ஜிவி பிரகாஷோட பிளாக்மெயிலும் டீசென்ட்டா இருக்குன்னு ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ நாளைக்கு தெரியும். நாளைக்கு ஆடியன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டைரக்டர் ப்ரீவியஸா என்ன படம் பண்ணிருக்காரு? எந்த படம் ப்ரோ? எந்த படத்துக்கு கேட்குறீங்க டைரக்டர்? மிராய். மிராயா? தெரியல. அஜித் பல்டான் தான் சொல்லுவாரு. ஏங்க எனக்கும் தெரியாதுங்க. அப்படியா? எனக்கு ஹீரோட ப்ரீவியஸ் படம் ஹனுமன். அந்த ஒரு நம்பிக்கையில போறான் அவ்வளவுதான். அந்த படத்துக்கு 2 டைரக்டரா? மிராய்க்கு? அனில் ஆனந்த் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் கட்டம்னி
அப்படின்னு போட்டிருக்கு. பிரபாஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணாரு, அதை பாத்தீங்களா? ஓ, இந்த படத்துல பிரபாஸ் இருக்காரா? ஆமா ஆமா, ட்வீட் போட்டிருக்காரு ஹீரோவு. பட் என்ன பண்ற என்ன ரோல்ங்கிறது சொல்லல. எனக்கு தெரிஞ்ச சிவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ராமரா சிவனா அந்த ஒரு கேரக்டர் ஏதோ ஒண்ணு. ஓகே ஓகே, நாளைக்கு பார்த்து சொல்லுங்க எல்லாரும். கார்த்திக் கெட்டமணி அவர்தான் வந்து ஈகிள் 2024 சூர்யா வர்சஸ் சூர்யா. பரணி, இவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து ஏன் படம் ஆவரேஜா தான் போகுது? எந்த படம் ப்ரோ? மதராசி தான். தெரியலையே, எனக்குமே சீரியஸா தெரியல. பார்த்த எல்லாருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு டீசன்ட் குட் அந்த ரேஞ்ச்ல தான் சொல்லியிருந்தாங்க மோஸ்டா நான் பார்த்தது. பட் இருந்தாலும் அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு புக்கிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு நாட் அன் யூஷுவல் எஸ்கே ஃபிலிம் அப்படின்றதுனாலயான்னு எனக்கு தெரியல. இந்த அந்த ஒரு இமேஜ் இருந்துச்சுல, ஒரு என்டர்டைனிங், ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைனிங். இது ஃபுல் அண்ட் ஆக்ஷன் தானே, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் தானே. ஸோ அதனாலயோன்னு எனக்கு தோணுது. மேபி எனக்கு தெரில, ஷோரா தெரில, பட் ஜஸ்ட் கெஸ் அவ்வளோ. டாக்டர்லயே ஒரு டல்லா தான் நடிச்சிருந்தாரு. பட் டாக்டர்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் அதிகமா படமா என்டர்டைனிங்கா தானே இருந்துச்சு. உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதுக்கு எவ்வளோ வந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த படம் வந்து கோவிட் டைம்ஸில் வந்துச்சு. 50% ஆக்குபென்சிலே அந்த படம் வந்து 100 crore சம்திங் பண்ணுச்சு. அதுக்கு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தானே உங்களுக்கு. அது அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் புல் வந்துட்டு கொஞ்சம் இந்த படத்துக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சம்யுக்தா மேனனோட பர்த்டே, அதுக்காக அந்த பூரி ஜெகநாத் விஜய் சேதுபதி ப்ராஜெக்ட்ல இருந்தும் பென்ஸ் படத்துல இருந்து அதுக்கப்புறம் அக்கண்டால இருந்து ஒரு போட்டோஸ் போட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு முருகதாஸ் வந்து இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதான்னு அந்த விக்ரம் பீக்ல இருக்கும்போது லோகேஷ் ஐடியாவை செகண்ட் ஹாஃப்ல ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப லோகேஷ்க்கு அவுட் ஆயிட்டாரு. நீ எத்தனை தடவை ஐடியா கண்டி கொடுத்தாரு, இவர் கரெக்டா டைமிங்ல வந்து கால வச்சுட்டாரு முருகதாஸ். நைஸ் அனலைஸ், கரெக்ட், ஓகே தான், புரியுது புரியுது. பட் ஆனா இல்ல கோகோஸ்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. தெரியல, மத்தவங்க ஸ்பீக்கருக்கு ஓகே பண்ணுங்க. எனக்கு வரவே இல்லை. நான் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேனே, வரல, எனக்கு காமிக்கவே இல்லை. மேபி ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு 9 மணிக்கு மிராயா? அவர் ஃபர்ஸ்டா தான் போறேன்னாரு. பிரகாஷ் நான் பிஸியா இருக்காரு போல. அர்ஜுன் தாஸ் இன்னொரு படம் நடிச்சார்ல, அந்த படம் இன்னும் வரல. லவ் ஒன்ஸ் அப்பான் டைம் ஆச்சு, ஒன்ஸ் அப்பான் லவ் ஸ்டோரி ஏதோ. ஐயோ டக்குன்னு ஒன்ஸ் மோர். அந்த படம் வந்துருங்க மோஸ்ட்லி. அது ரிலீஸ் டேட் இன்னும் $1 மில்லியன் படம் தானே. ஆமா ஆமா, அதேதான் $1 மில்லியன் ஃபிலிம் தான். அது வந்துரும். ஆனா அந்த படமும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சோ பாப்போம். ஆமா, அதுவுமே சொல்லியிருந்தாங்க கூட நல்லா இருந்துட்டு. அதுல அந்த சாங் பயங்கரமா இருந்துச்சு, இன்னும் கேட்டு வாக்கண்ணம்மா. அதான் சும்மா ரெண்டாவது தடவை இன்வைட் கொடுத்துருக்கேன், ஓகே பாருங்க. அப்புறம் வேற என்னமோ ஒன்று கேட்டாரு அஜித் பல்டானா. 9 மணி ஷோ நமக்கு திருச்சியில மிராய் போடலங்க. நமக்கு வந்து 9 மணிக்கு இது போட்டிருக்காங்க, அது பேர் டிமாண்ட் ஸ்லேயர் போட்டிருக்காங்க. டிமாண்ட் ஸ்லேயர் நேற்று ராத்திரி டைம் பாஸ் பேசிட்டு இருந்தாங்க. காலைல 5 மணிக்கு அந்த அனிமே படம் போடுறாங்க தூத்துக்குடியில. 4 மணி நைட்டு 12:35 போடுறாங்க. தூத்துக்குடி நைட்டு 12:35 அப்படிதான் சொன்னாங்க. நைட்டு 12:35 தூத்துக்குடியில போடுறாங்களா? தமிழ்நாட்டுல எங்கேயாவது காலையில ஷோ போடுறாங்களா? எனக்கு 9 மணிக்கு சொன்னாரு. தமிழ்நாட்டு வருஷன் வந்து 9 மணிக்கு வந்து சாந்தியில போடுறாங்க. தெரியலையே, செக் பண்ணி பார்க்கணும். தெரியல, புக் மை ஷோல பாருங்க பரணி. இல்ல
நேத்து நேத்து ஹொசூர்ல ஒரு 5 மணிக்கு ஷோ போடுறாங்கன்னு சொன்னாங்க. அது தமிழ்நாட்டுல வரும். இப்ப அஜித் இது மாவீரன் சொன்னது வந்துட்டு தூத்துக்குடியில காலையில போடுறாங்கன்னு சொல்லி, அதுவும் 9 மணிக்கு முன்னாடி. இந்த படத்துக்கு மட்டும் எப்படி அந்த ஒரு இது வருதுன்னு எனக்கு அதுதான் புரியல. மேபி வந்துட்டு இந்த பெய்டு பிரீமியர்ன்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மல்டிப்ளெக்ஸஸ்லாம் சில படம் அலோவ் பண்ணுவாங்கல்ல. அதாவது இப்ப வெள்ளிக்கிழமை தான் ஆக்சுவல் ரிலீஸ் இருக்கும். பட் ஆனா வந்து வியாழக்கிழமையே உங்களுக்கு வந்து 7 PM போட்டுக்கலாம். இல்ல 8 PM போட்டுக்கலாம். அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்து தான் ஆக்சுவல் ரிலீஸ்ன்ற மாரி கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படின்றதா? அப்படி இருந்தனாலும் வெள்ளிக்கிழமை வொர்க்கிங் டே தானே உங்களுக்கு 5 மணிக்கு ஷோ போடுறதுக்கு அலோவா? எனக்கு புரியவே இல்ல இந்த இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, எனக்கு இப்ப நீங்க கேட்டது டவுட் வருது. மதராசி வந்து வெற்றிலே எதுலயே ஒன்று 8:30 ஷோ ஆரம்பிக்கிறேன். கரெக்டா 8:30 ஓப்பன் ஆயிடுச்சா? ஆமா, ஆமா. சுகுமார் ப்ரோ அது பார்த்தது 8:30 தான் நெனைக்கிறேன். அவங்க முன்னாடி அவர் அவரு போனது அவங்களும் மாயாஜால் 8:30 மாயாஜால் இல்ல வெற்றி தான் ப்ரோ. மாயாஜால்லாம் 9 மணிக்கு தான் போட்டாங்க. வெற்றில அப்புறம் வேற மட்டும் யாரும் கேட்டாரு, அரசியல் கேட்டாரு. அரசியல் வந்து இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஏன் இப்படி சுமாரா போகுது அப்படின்னு கேட்டாரு. எனக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. நான் ரொம்ப இந்த பிச்சுக்கிட்டு இருக்கேன் மைண்டை எப்படி அப்படின்னு. பரணி சொன்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சீரிஸ் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய படங்கள் ஓடி இருக்கு. டாக்டரே சீரிஸ் ஃபிலிம் தான். அதில் காமெடி ஒர்க்காச்சு இல்லைன்னு சொல்லலை. மாவீரன் சீரிஸ் ஃபிலிம் தான். அதுலேயும் எங்கெங்க காமெடி ஒர்க்கா இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து இன்னும் ஒரு சில படம்லாம் இருக்கு. அமரன் எல்லாமே சீரிஸ் அமரனுடைய ஃபிலிம்லாம் ஓடி சீரியஸ் இருக்கு. படம். அமரனோட சீரிஸ் ஃபிலிம் வேணும். சிவகார்த்திகேயன் ஜோனே கிடையாது அமரன். ஆனா அது ஓடலையா? அதுதான் சிவகார்த்திகேயனோட கேரியர் ஹையஸ்ட் கிராசர். எனக்கு ரீசன் புரியல. எனக்கு மைண்டுக்குள்ள ஓடுறது என்னமோ நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடி ஸ்பேஸ்ல சொன்னோம்ல, அதுதான் என் மைண்ட்ல ஓடுறது. ரிவ்யூஸ் ஒரு படத்தோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காதுன்னு இந்த படம் மூலமாவும் தெரிஞ்சுக்கலாம் போல. எல்லா படம் மூலமாவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வேர்ட் ஆஃப் மவுத் தான் உங்களுக்கு வந்து நிர்ணயிக்கும். எப்பவுமே ரிவ்யூஸ் வந்து நிர்ணயிக்காது. ரிவ்யூஸ் வந்து ஜஸ்ட் கருத்து தான். அந்த கருத்தை பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஆனா அதுக்கப்புறம் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கங்கிறத எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சொல்றத வந்து ஜஸ்ட் வந்து ஒப்பீனியனா எடுத்துக்குவாங்க தவிர அதை பேஸ் பண்ணி தான் படத்துக்கு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூஸுங்கிறது சின்ன படங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பெரிய படங்களுக்கு இம்ப்ரெஷன் கொடுக்கும். அவ்வளோதான் தவிர சின்ன படங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு யாருன்னு தெரியாத படத்தை பூஸ்ட் பண்ணும். மிடில் லெவலில் இருக்க ஒரு படத்தை வந்து நல்லா பயங்கரமாக ஹைப் பண்ணும். இப்போ போர் தொழில், லப்பர் பந்து மாதிரியான படங்களுக்கு ரிவ்யூஸ் தான் பூஸ்டே. அந்த ரிவ்யூஸ் இல்லைன்னா படமே இல்லை. அயோத்தியெலாம் எடுத்துங்க. அயோத்தி ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. ஆனால் ஆஃப்டர் ரிலீஸ் அந்த 2 ஷோக்கு அப்புறம் ரிவ்யூஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ரிவ்யூஸ்க்கு அப்புறம் தான் படம் பிக்கப் ஆகுது. நைட் ஷோலேருந்து படம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சு. அயோத்தி நல்லா போச்சு. ஒரு பயங்கரமான தொகையை வசூல் பண்ணுச்சு. அது காரணம் ரிவ்யூஸ் தான். சின்ன படங்களுக்கு மிகப்பெரிய பூஸ்ட்டு. பெரிய படங்களுக்கு அது ஜஸ்ட் அது வந்து இம்ப்ரெஷனுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். அதனால ஒரு ரிவ்யூஸால ஒன்றுமே இல்லை. பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அதுங்கிறது தான் படம் ஓடுறது. எனக்கு இன்னுமே இந்த மதராசிக்கான கான்செப்ட் புரியல. என் மைண்டில் ஓடுறது அந்த பிஃபோர் ரிலீஸுக்கு ஸ்பேஸில் சொல்லணும்ல, அதுதான். பட் இன்னுமே எனக்கான காரணம் வந்து தெரியும். நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான காரணம் என்னங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன். பழைய டைட்டில் வைக்கிறதே வந்துட்டு அதுவும் கேட்சியான டைட்டிலாவே இல்லை ஜி. மதராசி, மகுடம் இதெல்லாம் வந்துட்டு பழைய சரியான டைட்டில் ப்ரோ. மதராசி தான். எனக்கு என்னமோ அர்ஜுன் படம் ஞாபகம் தான் வருது அந்த டைட்டில் கேட்கும்போது. எனக்கு இப்படி அர்ஜுன் ஒரு படம் எடுத்திருக்காருன்னு இந்த டைட்டில் வந்து அந்த அப்ப இது ஸ்ப்ரெட் ஆனப்பதான் எனக்கு தெரியும் அர்ஜுன் இதே டைட்டில் படம் எடுத்திருக்காருன்னு. ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவர் அடுத்து நடிக்கிற படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் படம் தானே, எல்லாமே சீரியஸ் படம் தானே. எஸ்கே இல்ல இது செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா இருந்தது தான் நான் சொல்றேன். கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும், கொஞ்சம் டிராமா இருக்கும், கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும், கொஞ்சம் டிராமா இருக்கும். அப்படிதானே போகும். இது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷன் தானே. அதாவது அந்த இனிமேல் இப்படிதானே பரணி ப்ரோ நடிப்பாரு. அப்படி போக மாட்டார்ல. சிபி ப்ராஜெக்ட் அப்படி இருக்கு. இல்ல சிபி ப்ராஜெக்ட் அப்படி இருக்கு. அது கொஞ்சம் ஜாலியான படமா தான் இருக்கும். இல்ல பராசக்தி உங்களுக்கு அப்படி இருக்காது. சிபி ப்ராஜெக்ட் அப்படி இருக்காது. அதுக்கு அடுத்த புரியல. ப்ராஜெக்ட் பராசக்தி அப்படி இருக்காதா? ஏங்க பராசக்தியில என்ன ஃபைட்டுனா போகுது. இல்ல சீரியஸா எனக்கு தெரிஞ்சு இதுல ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நான் நினைக்கிறேன் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள போற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு. மேபி இருக்கலாம். அதுதான் சொல்றேன். எனக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா இருந்ததுனால அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அதுதான் என்னோட பர்சனல். மாவீரன் டாக்டர் எல்லாமே வந்து சீரியஸாவே இருந்தாலுமே பட் அதுல யோகி பாபு காமெடி, அந்த ரெடின்ஷி காமெடி எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு.
அதனால அது இல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இதெல்லாம் இது இல்ல. எனக்கு என்னன்னா சிவகார்த்திகேயன் படம்னாலே அது வந்து மினிமமா காமெடி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே அந்த டோன் அப்படியே சென்ட் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. அப்புறம் ரீசெண்டா இப்போ ஒரு பாட்டுன்னா பயங்கரமா இப்போ எல்லாத்துக்குமே குழந்தைங்க வீட்டுல எல்லாத்துக்குமே யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டாவது ட்ரெண்ட் ஆகும். இந்த படத்துல காமெடியும் பெருசா இல்ல. அந்த மாதிரி கிட்ஸ் இப்ப காலேஜ் இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பாட்டு அது எதுவும் இல்ல. இது ரெண்டு தான் என்ன சொல்றது, சிவகார்த்திகேயன் படம் இப்போ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பல்தான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உள்ள வர்றதுன்னா அந்த காமெடி இல்லைங்கிறத எனக்கு தெரிஞ்சு மெயினான விஷயம் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் படம்னா மினிமம் கேரண்டி, நீங்க மினிமமா ஒரு என்டர்டைன்மெண்ட் போனா சிரிச்சுட்டு வரலாங்கிற ஒரு இது இருக்கும். அது வந்து இந்த படத்துல மிஸ்ஸிங். ஃபுல்லா ஆக்ஷன் பண்ணனாலதான் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் வராத காரணம் எனக்கு தெரிஞ்சு அதுவா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜலபுல ஜங்க அந்த மாதிரி பாட்டு இல்லைன்றீங்களா? கரெக்ட். அந்த மாதிரி ஜலபுல ஜங் நீங்க நீங்க என்ன பாட்டு எடுத்தீங்கன்னாலும் ஒரு பாட்டுக்கு ஒரு பயங்கரமா ஹிட் ஆயிரும். இந்த படத்துல பாட்டு எதுவுமே இல்ல. சும்மா நம்மள வேணா இந்த சலம்பல பாட்டு டான்ஸ் அப்படி ஆனாரு இப்படி ஆனாருன்னு சொல்லிக்கலாம். ஆனா கீழ் லெவல்ல அந்த பாட்டு ரீச் ஆகல, பெருசா ரீச் ஆகல. அதுதான் மெயின் காரணம். இப்ப நீங்க டான் படத்தையே உள்ள கொண்டு வந்ததுன்னா அந்த டான் அந்த ஓப்பனிங் சாங் வந்து பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதுல காமெடி எல்லா படத்துலயுமே சிவகார்த்திகேயன் காமெடி மெயினா ஒர்க் ஆகும். இந்த படத்துலயும் காமெடி இருக்கு, ஆனா பெருசா இதுல லவ்வும் ஆக்ஷன் தான் மெயின் கோர் இந்த படத்துல. இல்ல முன்னாடி இந்த ஃபைட்டுக்கு எதுல ப்ரோ? இல்ல இல்ல ப்ரோ, அமரன் இல்ல இல்ல அமரன் வந்து அமரன் வந்து நீங்க டோட்டலாவே அது வந்து இப்ப அந்த அமரன் வந்து சாய் பல்லவியோட இதுல இருந்தாங்க. அமரன் வந்து சாய் பல்லவியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா அந்த படம் ஓகே ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஒய்ஃப் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதை சொல்லுது, அந்த புள்ள கதை சொல்லுது, அவனோட ஹஸ்பண்ட் பத்தி கதை சொல்லுதுங்கும் போது பேசிக்காவே அந்த எமோஷன் வந்து எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆயிடுச்சு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேமிலியா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபேமிலி எமோஷன் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ விஸ்வாசத்துல எப்படி ஒண்ணு கனெக்ட் ஆச்சு, அப்பா பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவனோட ஹஸ்பண்ட் எப்படி போன எல்லாத்துக்குமே தெரியும். சிவகார்த்திகேயன் கன்ஃபார்ம் இறந்துருவாருன்னு தெரிஞ்சு போய் உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த புள்ள என்ன கதை சொல்லுதுன்னு கேட்கற மாதிரி அந்த நரேஷன் போயிருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பிளஸ்ன்னு நினைக்கிறேன் அமரனுக்கு. நீங்க சொன்ன மாதிரி காமெடி என்கேஜிங் ஃபேக்டர் எதுவுமே இல்லாம போய் போனது. ஆமாமா, மெயின் அதான். வெறுமனே சிவகார்த்திகேயனுக்காக ஒண்ணது கிடையாது. அது வந்து அந்த ஜானர் அந்த கதைக்காக, அந்த கதைக்களும் அதுல வந்து சாய் பல்லவியோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு. அதுல த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணி கொண்டு போனதுல வந்து சாய் பல்லவியோடது மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதான் அமரனோட சக்சஸ் காரணம். எல்லாமே அஜித், விஜய், சூர்யா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட் இந்த மாதிரி எல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு டைம்ல டிரான்சிஷன் ஆவாங்களே ஆக்ஷன் ஹீரோவா. இவருக்கும் 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அவர் இன்னும் வெயிட் பண்ணணுங்கிறீங்களா? ஆக்ஷன் ஹீரோ அப்படி டிரான்சிஷன் ஆயிதான் பெரிய ஹீரோ இல்ல ப்ரோ. இப்போ இந்த படமே இப்போ நீ இந்த படம் எப்படி ஃபிளாப் ஹிட்னு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. எடுத்துக்கிட்ட ஜானர்ல எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் வந்து சக்சஸ் பண்ணிட்டாருன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. இனி ஒருவேளை அவர் பிசினஸ் மைண்டு இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டா, ஒரு வேலை வச்சுக்கிட்டா அவர் வந்து விஜய் எப்படி இன்க்ளூட் பண்ணாரோ அந்த மாதிரி சார் ஒரு பாட்டு ஒரு நல்ல இதா இருக்கிற பாட்டு கொஞ்சம் காமெடி இருக்கணும், கொஞ்சம் காமெடி ட்ராக் ஒரு ட்ராக் 2 ட்ராக்காவது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இனி வரப்போற படத்துல மிக்ஸ் பண்ணி அடுத்து ஃபுல் பேக்கடு கமர்ஷியலா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா எடுத்துக்கிட்ட ஜானர்ல எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் சக்சஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ற அளவுக்கு இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சு. வர வர இதுல எனக்கு தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறேன். நீங்க வர போற படங்கள் பாப்போம். அந்த சிபி ப்ராஜெக்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் மதராசி எனக்கு நல்ல ஒர்க்கான ஒரு படம் தான். நல்ல ரொம்ப இப்ப ரீசெண்டா நான் பார்த்த படங்கள்ல சாட்டிஸ்ஃபை படம் மதராசி. எனக்கு புரியல படம். ஏன்னா ரிவ்யூஸ் படி ரொம்ப மோசமாலாம் இல்லவே இல்லை. ரிவ்யூஸ் எல்லாருமே அட்லீஸ்ட் 3 ஸ்டார் ரேட்டிங்காவது கொடுத்துருக்காங்க. அப்பயுமே படம் பெருசா கலெக்ஷன் வரலங்கிறது சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா படம் சுத்தமா மோசமா இருக்கு, படம் உள்ளன்றது வேற விஷயம். படமும் இப்ப வெறும் காம்படிஷனும் பெருசா இல்ல.
படமும் ஓரளவுக்கு நல்ல எபோ ஆவரேஜ் ரிவ்யூஸ். அப்புறம் இன்னொன்னு இருக்குங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் படமே வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல், நல்ல ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ல, ஆயுத பூஜை, தீபாவளி, அந்த மாதிரி நல்ல ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகும்போதே நீங்க பேசிக்காவே ஃபேமிலியோட சரி ஓகேப்பா முடிஞ்சு சரி சாமி கும்பிட்டாச்சு படத்துக்கு போயிட்டு வருவோம், பட்டாசு வெடிச்சாச்சு படத்துக்கு போயிட்டு வருவோம்னு ஒரு ஃபேமிலியா போற ஒரு 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 இது இருக்கும். இப்ப இது ரிலீஸ் ஆனது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா செலிப்ரேட் பண்ணி ஒரு வீக்கெண்டு ஓகே எல்லாம் ஃபேமிலியா போயிட்டு வரலாங்கிற அளவுக்கு ஆளுங்க எல்லாம் இருந்தாங்களா என்ன எதுன்னு எனக்கு அந்த போல் இருந்தாங்களான்னு தெரியல. எனக்கு ஒருவேளை அதுவும் இருக்கலாம். இதனால வரைக்கும் அந்த படம் சக்சஸ் ஆனது காரணமும் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான். சரி ஓகே. நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை பற்றி பேசுவோமா? ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு 4:50 AM அந்த தூத்துக்குடி இதை பத்தி போட்டிருக்காரு ஆமா பாத்தீங்களா? ஆமா ஆமா நான் பார்த்தேன். எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. பட் என்ன கான்செப்ட்னு தெரியல. இது எப்படின்னு சொல்லி தமிழ் படத்துக்கு மட்டும் ஓப்பன் டீமன் பண்ண ஸ்லேயரா மாட்டாங்களா? பரணி? ஆமா 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 நேத்தே கூட வேற யாரோ ஒசூர்ல வந்து ஏதோ 3:50க்காக ரிலீஸ் ஆமா பண்றாங்க. ஒசூர்ல வந்து 5:30 ஷோ ஏதோ சொன்னாங்க, 5:15 ஷோ ஏதோ சொன்னாங்க. அது சரி ஓகே, அது பாட்டில் இருக்கு ஏதோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இது எனக்கு தெரியல எனக்கு என்ன கான்செப்ட்னு. ஜென்சி தூத்துக்குடியில ஆடியன்ஸ் 4:50 தான் ஷோ அம்பலம். அதான் என்ன ப்ரோ? ஜென்சி எல்லா இதுலயும் டேக் ஓவர் பண்றாங்க, பாத்துக்கங்க. எனக்கு அது இல்ல மகேஷ் ப்ரோ. தமிழ் படமே நீங்க வந்து 9 மணி ஷோக்கு மேல தான் போடணும்னு சொல்றீங்க. மத்த லாங்குவேஜ் எல்லா ஆமா அதான் புரியுது, இந்தியன் கரெக்ட். லாங்குவேஜ் படமும் அது சொல்றீங்க. ஆனா இப்படி ஒரு அனிமே ஃபிலிமுக்கு காலையில 4:50 ஷோ குடுக்குறீங்களே, அது எப்படி இதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் நானு. அதுவும் இன்னும் நல்லா சத்தமா இல்லீகலா கேளுங்க. தானே பண்ணுவாங்க, இல்லீகலா தானே ஆ? பண்ணுவாங்க. பிரகாஷ் சொல்லுவாரு, அவருக்கு தெரியும் இல்ல நினைக்கிறேன். நல்லா இல்லீகலா தானே பண்ணுவாங்க. இல்லீகலா பண்றதுன்னா எனக்கு புரியலையே ப்ரோ. பரணி ப்ரோ இந்த அதெல்லாத்தையும் தாண்டி இப்ப இதுக்கு யாரும் பேனர் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி பட்டாசு வச்சு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண போறது இல்லை. அனிமே படத்துக்கு பாக்குறாங்க, படம் பாக்குறாங்க, போறாங்க, அவ்வளவுதான். சரி அப்படின்னா மாவீரன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சரி, நீங்க தமிழ் ஃபிலிம் பெரிய ஸ்டார் ஃபிலிம் இப்படி வந்து பாலாபிஷேகம் இதெல்லாம் செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க, அதனால வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்படின்னா இப்போ தெலுங்கு ஃபிலிம் நாளைக்கு மிராய் வருது. மற்ற லாங்குவேஜ்லலாம் மற்ற இடத்துலலாம் மத்தியானம் இது நைட்டு 12 மணியோ இல்லை காலையில் 4 மணியோ ஏதோ ஒன்று போடுறாங்க மற்ற ஏரியாலலாம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க சரி தெலுங்கு இங்க யார் பார்க்க போறா? தெலுங்கு இல்ல மிராய் யார் பார்க்க போறா? இதே வந்து நீ பவன் கல்யாண் படம் வருது, மகேஷ் பாபு படம் வருதுன்னா பார்க்க ஆள் இருக்கு. ஒரு 4 மணி ஷோ போட்டா ஹவுஸ்ஃபுல் ஆகும். மிராய்க்கு எப்படி ஹவுஸ்ஃபுல் ஆகும்? எக்ஸாம்பிள் அப்ப ஓஜி கொடுப்பாங்களா பிரகாஷ் ப்ரோ? எக்ஸாம்பிளுக்கே கேட்கறது ஓஜி கேளுங்க. பரணி இல்ல பாலகிருஷ்ணா படம்லாம் 4 மணிக்கெல்லாம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஊர்ல இருக்க எல்லா பேப்பரையும் கொண்டு போய் தியேட்டர்ல தான் போடுவாங்க. பிரச்சனை தான் பண்ணுவாங்க அவங்க. யூகேலயே அந்த பிரச்சனை இருக்கு, யூஎஸ்லயே அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க எப்படி இல்ல அரசு அதெல்லாம் ஓகே. பேப்பர் இவரு வந்துட்டு வெளியில இருக்கிற செலிப்ரேஷன் தான் சொன்னாரு, ஓகேவா? மாவீரன் சொன்னா அதை வச்சுதான் நான் சொல்றேன். மத்த லாங்குவேஜ் படத்துக்கு கொடுங்க. சரி இது இப்போ ஒன்னும் இல்ல, மோகன்லால் மம்முட்டி படத்துக்கு காலையில அங்க கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் சுத்தி வளைச்சு உங்க ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க, சுத்தி வளைச்சு உங்க ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் எங்க ஸ்டேட் படத்தை 4 மணி ஷோ கொடுக்க மாட்டாங்க. மம்முட்டி மோகன்லால் சொல்லாம அதன மோகன்லால் மம்முட்டிங்கிறீங்க. இவரு வேற இவ்வளவு பெரிய இதுல இது ஒண்ணுதான் குறையா இருக்கா மகேஷ் ப்ரோ? இந்த வருஷம் வந்து மம்முட்டி வருஷம் இல்ல மகேஷ் ப்ரோ, அதனால மோகன்லால் இந்த வருஷம் மோகன்லால் வருஷம். நீ வேற மோகன்லால் வருஷம் இல்ல, அதனால பரணி ப்ரோ அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. இப்ப நீங்க அது கொடுக்கும்போது ஏன் இது கொடுக்க மாட்டேன்னு கேக்குறீங்களா? நாளைக்கு ஒரு மம்முட்டி படமோ மோகன்லால் படமோ ரிலீஸ்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, நம்ம ஊருக்கு கொடுக்க மாட்டேங்க. ஒரு பெரிய கூட்டம் வச்சுக்கீங்க. இல்ல எனக்கு ஒரே ஒரு இதுதான் மகேரன். ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கேரளாவில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒன்று ப்ரொடியூசர் டிசிஷன், அதுக்கப்புறம் வந்து ஹைப் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஏர்லி ஷோ பண்ணுவாங்க. ரொம்ப ஹைப் இருந்துச்சுன்னா காலையில் 4 மணிக்கு கொடுப்பாங்க. இப்போ டிமாண்ட் ஸ்லேயர் இது கொச்சினில் 4 மணிக்கு போடுறாங்க, காலையில் 4 மணிக்கு போடுறாங்க, ஓகேவா? அது ரொம்ப ஹைப் இருக்குது, அதனால போடுறாங்க. அதே மாதிரி ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்கிற படத்துக்கு இந்த செலிப்ரேஷனே இல்லாத அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸுக்கு கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன், வேற எதுவும் கிடையாது. இல்ல இதுக்கே கொடுக்கலாங்கிற பரணி ப்ரோ நீங்க அப்படி நினைக்கிறீங்க. எனக்கு 4 மணி ஷோ கூட வேணாம். எனக்கு 4 மணி ஷோலாம் இல்ல, இதுல வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது அரசியல் ஊர்வலத்திலேயே மத ஊர்வலத்திலேயே இது செலிப்ரேஷன் மத்த இதெல்லாம் நடத்துறத விட இதுல மிஸ்ஆப் நடந்திருக்குன்ற எத்தனை பேர் சேர்த்திருக்காங்க இந்த மாதிரி செலிப்ரேஷன்? இல்ல அது வந்துட்டு அன்னைக்கு ஒரு இது மிஸ்ஆப் நடந்துச்சு மகேஷ் ப்ரோ. அதை வச்சுதான் பண்ணிருக்காங்க. நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன்.
இல்ல கவலைக்குரியதுதான் அத நான் கண்டிப்பா. ரெஸ்பெக்ட் ஆமா. பண்றேன். இல்லன்னுலாம் சொல்லல. எனக்கு வந்துட்டு நீங்க காலையில 4 மணி ஷோ, 5 மணி ஷோ குடுங்கன்னு கூட நான் கேட்கல. எனக்கு 7 மணி ஷோ குடுங்க. அவ்வளோதான் நான் கேட்கிறேன். மினிமம் 7 மணி ஷோ. அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் நான் 7 இதை மணி. வழிமொழிகிறேன். மகேஷ் ப்ரோ, உங்க கேள்விக்கு பதில் செல்போன், ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். சொல்லுங்க. எது புரியல எனக்கு? சொல்லிட்டாரு அவரு. சினிமா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மீடியம் ப்ரோ. இதுக்காக ஒரு உயிரை பறி கொடுத்து உட்கார முடியாது. அரசியலோ திருவிழா கூட்டமோ அப்படி இல்லை. பலி கொடுக்க அது அவங்களோட இதுங்க. நீங்க இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அப்ப இதுலயும் தான் இப்ப நீங்க அரசியல் ஓகே, அரசியல் அவனுக்கு தேவையில்லை, ஆளுங்களை கூட்டு போய் இது ஆகுறது. இப்ப ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, அந்த கூட்ட நெரிசல்ல இது எத்தனை பேர் சாகுறாங்க, அதுக்கான பண்ணாமையா இருக்காங்க. அது அது மாதிரிலாம் இது இல்ல. அது என்டர்டைன்மெண்ட் மீடியம்ல வராது ப்ரோ. திருவிழா வந்து என்டர்டைன்மெண்ட் மீடியம்ல வராது. மகேஷ் ப்ரோ, இல்லைங்க. இப்ப நீங்க மகேஷ் ப்ரோ, பங்கி ஜம்பிங் பண்றாங்க, அவனுடைய என்டர்டைன்மெண்ட் இதுலதான் பண்றான், அவனுடைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட் டைட் பண்ணி அதுலதான் பண்ண சொல்றாங்க. அதான் அவங்க ரிஸ்க்ல தான் பண்றாங்க. அப்ப பங்கி ஜம்பிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாமே. அதுக்கு நீங்க பங்கி ஜம்பிங்னா என்ன? எனக்கு புரியும். மாவு எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்ப சப்போஸ் இல்ல எனக்கு ஒரே நிமிஷம் வரல. இல்ல நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம். நீங்க ஒரு போறீங்க, மகேஷ் ப்ரோ பேசுறது பிரேக் ஆகுது. ஒரே ஒரு கேள்வி நான் போஸ்டரை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். போஸ்டர் இப்போது காலை 9 or 10 மணிக்கோ ஒரு ஷோ போடுறாங்க. அந்த படம் முடிச்ச வரையில ஏதோ ஒரு மிஸ்கேப் ஆகுதுன்னா அதையும் கருத்தில் கொண்டு அப்போ 9-10 மணி ஷோவை தூக்கிடலாமா? மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சிடலாமா? ஆக்சுவலா அஜித் பல்டான் ப்ரோ, நான் இன்னைக்கு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ டக்குன்னு எனக்கு படம் ஞாபகம் வரல. ரஜினிகாந்த் அவர்கள் ஃபிலிம் தான். அது ஒரு பழைய படம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு அந்த இன்டர்வியூ சீன் ஒன்று இருக்கும். அப்போ வந்து கமலா தேட்டர், எனக்கு தேட்டர் ஞாபகம் இல்லை, பட் ஆனால் ஏதோ ஒரு தேட்டர் நேம் போட்டு இதில் என்னென்ன ஷோ டைம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்கிறது வந்துட்டு 2 1 4 7:10 அப்படிதான் நினைக்கிறேன். 1 PM 4 PM 7 PM 10 PM. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க நீங்க? அப்ப காலையில ஷோவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரகாஷ் ப்ரோக்கு மெசேஜ் பண்ணேன். இப்படி வருதுன்னா அப்ப காலையில ஷோலாம் அந்த டைம்ல கிடையாது. இது வந்து எப்போன்னா 1988 சம்திங் லைக். இல்ல சென்னையில அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. 2006-7லயே தேவியில எல்லாம் 1 மணிக்கு தான் ஷோ. அதான் எனக்கு தெரியல. அப்ப பிரகாஷ் ப்ரோ சொன்னா அது இடம் பொறுத்து அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு அதுவே ஷாக்கிங் இருந்துச்சு. அப்பெல்லாம் மார்னிங் ஷோவே கிடையாதான்ற மாதிரி. ஆமா ப்ரோ, 11 மணிக்கு போடுவாங்க. இல்ல 5 மணி 6 மணிக்கு சாத்திடுவாங்களா இருக்கும். இப்பெல்லாம் விடிய இருக்கேன் மாலெல்லாம் கூட. அதுக்கு சரி, எனக்கு ஒரு எல்லாமே தேவைக்கேற்ற பரணி அன்னைக்கே சொன்னேன், நைட் ஷோக்கு ஏன் செகண்ட் ஷோன்னு பேர் வச்சாங்கன்னு ஆரம்பிச்சு அதுல இருந்து இந்த ஷோ டைமிங் கணக்கு பண்ணி ஒரு ஐடியா விளக்கம் சொன்னல, அதை பேஸ் பண்ணி தான் இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஊரை பொறுத்து ஷோ டைம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது இப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் இப்போ திருச்சியே எடுத்துக்கிட்டிங்கனாலும் திருச்சியில் வந்து ஒரு 4-5 ஸ்க்ரீன் தவிர ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 ஸ்க்ரீனை தவிர மற்ற எல்லா ஸ்க்ரீன்லையுமே காலை ஷோ கிடையாது, மதியான ஷோவில் தான் ஷோ ஆரம்பிப்பாங்க. 2:30 தான் ஷோ டைமிங்கு. அதுக்கப்புறம் அந்த எல்லா தேட்டரும் அந்த 11 மணி ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்படி தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஊர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக தான் அது இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த கபாலி அந்த கபாலி டைமில் தான் எனக்கு 2016 அந்த பீரியடில் தான் உங்களுக்கு காலையில் திடீர்னு 4 மணி ஷோ 5 மணி ஷோன்னு இன்க்ரீஸ் பண்ணது. ஷோ அதிகமாக போட்டது அந்த டைமில் தான் ஆரம்பித்தாங்க. 5 மணி ஷோ ஆரம்பிச்சது. பட் நான் இப்போ ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது, யார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன்னு எனக்கே தெரியல. பட் சொல்றேன், ஒரு கொஞ்சம் 7 மணி ஷோ கொடுங்க போதும் எனக்கு. அதுக்கு மேல வேணாம். நான் 4 மணி ஷோ 5 மணி ஷோலாம் கேட்கல. 7 மணி ஷோ கொடுங்க போதும். நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பரணி ப்ரோ, ஒரே ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு டைரக்டா நீங்க இங்க வாங்க. எங்க வருது? நீங்க அறிவாலயத்துல வந்து கொடுத்தீங்கனாலும் சரி, இல்ல நீங்க ரெட் ஜெயின் இருக்காங்கன்னா இப்ப நீங்க உதயநிதி இது சொன்னீங்கனாலே இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏற்கனவே சினிமால இருக்கிற போக வேண்டிய இடம் தலைமைச் செயலகங்க, அறிவாலயம் இல்லைங்க, தலைமைச் செயலகம். இல்ல ரைட் ஓகே. சினிமால இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப ஏதாவது சொல்லி அரசியல் ஃபேன்ஸ் என்ன அட்டாக் பண்ண வச்சிடாதீங்க. உடுக்கு ஏங்க இது ஒரே நிமிஷம். அரசியல் ஃபேன்ஸ் சொன்னே ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. மண்டேல வீடியோ எதுக்கு போட்டீங்க மரணி ப்ரோ? எனக்கு உண்மையிலே சொல்றேன் அஜித் பல்டான், நான் வந்து
யூடியூப்ல சும்மா ரேண்டமா ஏதோ வீடியோஸ் பார்த்துட்டு இருப்ப இந்த ஒரு இது மட்டும் வீடியோ மட்டும் வந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே செம சிரிப்பா இருந்துச்சு. அப்போ 2026ல இத இந்த மாதிரி ஒரு ஓட்டுக்காக என்னென்னலாம் விஷயம் நடக்கும், ஐ மீன் எலெக்ஷன்னாலே என்னென்ன விஷயம்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னா வந்துச்சு. எனக்கு இந்த சீன் பார்த்தோன்னே எனக்கு மாதிரி ஃபன்னா இருந்ததுனால 2026 கொனா பி ஃபன் அப்படின்னு சொல்லி போட்டேன். காமனா தான் போட்டேன். யாரும் டார்கெட் பண்ணல போல, காமனா போட்டேன். எல்லா எலெக்ஷன் கட்சிகளும் ஒரு ஓட்டுக்காக என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்றது அந்த ஒரு வீடியோல எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இத்தனை வருஷம் போடாம இந்த வருஷம் போடுறீங்கன்னா பரணி ப்ரோ புரியுது ப்ரோ. ஏன் எனக்கு புரியலைங்க, மண்டேல வந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க? இல்ல போன வருஷம் கூட எலெக்ஷன் வந்துச்சு. போன வருஷம் கூட தான் எலெக்ஷன் வந்துச்சு. அப்பெல்லாம் எதுவும் போடல. இப்ப போடுறீங்களே. நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி மண்டேலா கிளிப்ஸா என் டிஎல் ஃபுல்லா நான் போஸ்ட் பண்ணாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த படத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு, அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. இப்போ பார்த்தா கூட அது வந்து மீன்ஸ் எப்ப பார்த்தாலும் அந்த கண்டென்ட் அவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கும் அந்த படத்துல. லலிதா, நீங்க கேட்டீங்களா 9 மணி ஷோல அசம்பாவிதம் நடந்தா அதை கேன்சல் பண்ணுவாங்களான்னு? 4 மணி 6 மணி ஷோல நான் பெரிய ஸ்டார்ஸ் கூட தமிழ்ல பார்த்தது இல்ல. ஆனா பார்த்தவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி கேட்டிருக்கேன். முத நாள் ராத்திரியே பெட்ஷீட்டோட போயிடுவானுங்களாம். அங்க இது மிச்சமாகுதுல விடிய விடிய அலப்பறை பண்ணுவானுங்களாம். காலையில தான் ஷோ ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். இது 9 மணிங்கிறப்ப வீட்டுல இருந்து இவனுக்கு கிளம்பாறதே 7 மணி, காலையில 6 மணிக்கு தான் கிளம்பானுங்க. அந்த ஒரு பெரிய இதே மிச்சம் தான் நாங்க. இல்ல மகன், இப்போ கேரளாலயுமே காலையில 4 மணி ஷோ ஏதாவது ஒரு படம் போடுறாங்கன்னா, பெரிய ஸ்டார் படம் போடுறாங்கன்னா நைட். கேரளாவே தமிழ்நாடு கம்பேர் பண்ண வேணாம் பாரு. கேரளா வேற தமிழ்நாடு வேற இந்த படம் பார்க்குற விஷயத்துல, ஓகேவா? அதை வந்து கம்பேர் பண்ண வேணாம். ஆனா நானும் ரொம்ப நாளா கேட்கறது என்னன்னா, ரொம்ப வருஷம் அந்த பேன் பண்ணதுல இருந்து கேட்கறது என்னன்னா, அட்லீஸ்ட் 7 மணி ஷோ 7 மணி ஷோ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அந்த 9 மணி ஷோலே ஒரு இடைஞ்சல் இருக்கு. நான் சொல்ல ரீசனா நான் கேட்கறது ஒரு ரீசனபிளா கேட்பேன். எப்படின்னா 9 மணிக்கு ஷோ போடுறீங்க அப்படின்னா கரெக்டா 9 மணிக்கு ஸ்கூலும் திறக்குது. 8:30 மணிக்கு அந்த படம் பார்க்க தேட்டருக்கு போறவங்க, படம் பார்க்க போறவங்க 2 பேருமே ஒரே இடத்துல டிராபிக் ஜாம் ஆகும், பயங்கரமாக தேட்டர்ல செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. 8:30 பாத்தீங்கன்னா 8 மணில இருந்து செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் 9 மணி ஷோ அப்படின்னா. அப்ப 8 மணிக்கு செலிப்ரேஷன், 8 மணில ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது ஒரு காரணம். அடுத்து வந்து எனக்கு பர்சனலா வந்து 7 மணிக்கெல்லாம் படம் போட்டா 10 மணிக்கெல்லாம் படம் முடிஞ்சு ஆஃபீஸ் அடுத்த வேலை பார்க்க போயிடலாம். பர்சனலா இல்லைன்னா 2 படம் ரிலீஸ் 2 படம் ஈஸியாக பார்த்துட்டு மத்தியானம் போயிடலாம். இது வந்து நார்மலா 9 மணி தான் ரொம்ப லேட் ஆகுது. எல்லா படத்துக்குமே நான் சொல்லி புது படம், பெரிய படம், சின்ன படம் அப்படிலாம் இல்லை. எல்லா படமும் புது படம் ரிலீஸ் ஆகுதா அன்னைக்கு வந்து 7 மணி ஷோ போட்டுக்கலாம். அது என்ன அவங்க தேட்டருக்காரங்க விருப்பம் அல்லது படம் ரிலீஸ் பண்றவங்க விருப்பம். 7 மணி ஷோ போடுறது அவங்க விருப்பங்கிற மாதிரி அதை கொண்டு தோணுங்க. ரிலீஸ் டேட் அன்னைக்கு அது லீவுனாலோ ஒர்க்கிங்னாலோ நமக்கு என்ன ரிலீஸ் டேட் அன்னைக்கு அது அவங்களோட சுதந்திரமா கொடுத்துருவோம். அந்த 7 மணிக்கு முதல் ஷோ போட்டுக்கலாம். அவங்க வேணா அவங்க 11 மணிக்கு போட்டுக்கலாம். அவங்க விருப்பம். அவங்க ஹைப்பை பொறுத்து இல்லை தேவையை பொறுத்து அவங்க மாத்திக்கலாம். 7 மணி ஷோ போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ரொம்ப காலமாவே இருக்கு. ஏன்னா 7 மணி ஷோ போட்டா அந்த 6:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவாங்க, அந்த டிராபிக் இருக்காது, ஸ்கூலுக்கு போறவங்க நிம்மதியா போகலாம். நம்மளும் ஒரு படம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போறோம் 10 மணிக்கு போறவங்க போவாங்க. இல்ல வந்து வேலைக்கு போகாம அடுத்த படத்துக்கு போறவங்களுக்கும் அந்த எனக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு 2 பேரும் பேக் டு பேக் பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். அதனால நான் 7 மணி ஷோ நான் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ட்விட்டர்ல ஒரு ட்வீட்டும் போட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல. அது வந்து இன்னும் அவங்க சொல்றது வந்து இன்னும் 24 hours அந்த இது சொல்றாங்கல்ல, அதுல பர்மிஷன் கேட்டகரியில வந்து இழுத்துட்டு இருக்காங்க. அது வந்துச்சுன்னா தான் இது பாசிபிள். 24 மணி நேரமும் தேட்டரை ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற முழு அந்த ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துச்சு. அந்த கேட்டகரி சினிமாக்குள்ளேயும் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி போட்டுட்டு இருக்காங்க. அது நடந்துச்சுன்னா நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர இன்னும் ஒரு அது 6 மாசம் 1 வருஷம் ஆகுன்ட்டாங்க கேட்டதுக்கு. அவங்கவுங்களுக்கு அவங்க பிரச்சனை. இப்போ நிறைய தேட்டர் நிறைய ஊர்ல 12:30 தான் ஷோவே போடுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவ்வளோ விற்க சொல்றாங்க, அவங்களால விற்க முடியல. அதனால நான் 12:30 தான் நீங்க போடணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்க 9 மணிக்கு போடுறதுமே இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாண்டி சில எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் எல்லா படமுமே 12:30 தான் ரிலீஸ் ஆகுது. இல்ல அரசியல் ப்ரோனா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நானும் தான் சொல்லிடுறேன். எல்லா ஊர்லயும் போட சொல்லலாங்க. நான் இப்ப 10 சிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 எப்படி சொல்றது, நான் சொல்றது பெரிய சிட்டி, ஒரு எப்படி சொல்றது மாநகராட்சியா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு 10-12 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஊருக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, அப்புறமேட்டு இது மாதிரி முக்கியமா இல்லைங்க. அது மாதிரி ஊர்கள்ல நான் எல்லா தேட்டர்லயும் போட சொல்லல, புரியுங்களா? எல்லா தேட்டர்லயும் போட சொல்லல. அதே மாதிரி திருச்சியில 20 ஸ்கிரீன் இருக்குன்னா 20 ஸ்கிரீன்லயுமே ஒரு 9 மணி ஷோ போடுங்க, 7 மணி ஷோ போடுங்க அப்படின்னு கேட்கல. நான் கேட்க திருச்சியில எல்ஏ சினிமாஸ் சோனாவும் மல்டிபிளெக்ஸ் கேட்டகரியில இருக்கு.
கண்டிப்பா இது எந்த படம் போட்டாலும் விஜய் ஆண்டனி படம் மார்கன் போடும் போதே 50% ஆக்குபன்சி மொதல் ஷோ. நீங்க பெரும்பாலும் ஆடியன்ஸ் ஃபுல்லா போயிடுறாங்க அப்படின்னு கேட்டகரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஊருக்கு 2 தேட்டர் இருக்கும், குவாலிட்டியான தேட்டரு. புது படம்னா பார்க்க ஆட்கள் வராங்க, எப்படியும் அந்த ரிவ்யூ கேட்க ஆட்கள் வராங்க, ரிவ்யூ போட ஆட்கள் வராங்க, அப்புறம் வீடியோல பேசுறதுக்குன்னே ஆட்கள் வராங்க, வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஆட்கள் வராங்க. இப்படி அந்த மாதிரி கேட்டகரியே குறைஞ்சது 30-40 பேர் தேருது. அவங்க நீங்க 9 மணிக்கு படம் பார்க்க தான் போறாங்க, 7 மணிக்கு படம் பார்க்க போறாங்க, 11 மணிக்கு அவங்க தான் பார்க்க போறாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்க எந்த டைம்னாலும் வரதான் போறாங்க. அவங்களுக்கு நீங்க 7 மணிக்கே போடுங்க, ஊருக்கு 2 தேட்டர்ல போடுங்க, 2 தேட்டர் 2 ஷோ 7 மணி ஷோ போடுங்க, அப்படியே போங்க. அதனால உங்களுக்கு வேட மூத்து சீக்கிரம் கிடைக்கும்ல. அப்ப 11 மணிக்கு நீங்க ஷோ போடுறப்ப மொதல் ஷோ உங்களுக்கு தமிழ்நாடு பூரா ஆரம்பிக்கிறப்ப ஒரு படம் பாசிட்டிவ் வந்தா உங்களுக்கு பாசிட்டிவ் வேட மூத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா படத்து மேல நம்பிக்கை இருந்தா அவங்க ஓடணும். அதே மாதிரி கவர்மெண்ட் பர்மிஷன் தரணும், ஏன்னா கவர்மெண்ட் தான் இது லாபம். நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டுறதுனால அதிக வசூலாகுது, அதிக கடை வரி இருக்கு. அந்த வரியும் கவர்மெண்ட்டுக்கு லாபம், அவங்க கரெக்டா கணக்கு காமிச்சா. இல்ல எம்ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியால கூலியோ குட் பேட் அகலியோ 12:30 தான் ரிலீஸ் ஆச்சு. அவங்க ஒரு ரேட் சொல்லி விற்க சொல்லியிருக்காங்க, அந்த ரேட்ல வந்து விற்க முடியாது, தேட்டர் ஓனர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அப்போனா நீங்கள் 12:30 தான் போடணும்னு சொல்லிட்டு 12:30 தான் அந்த ஏரியாவில் பெரும்பாலான தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா பிரகாஷ்ண்ணா, உங்க ஊர்ல பாம் படத்துக்கு ஈவினிங் ஷோவுக்கு ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் தெரியல, நானும் புக்கிங் ஷோ புக் மை ஷோ பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேது. என்ன ஐடியா இருக்காங்கன்னு தெரியல. நிறைய படங்கள் நான் இப்போ டிமான் ஸ்லேயரா, இந்த டிமான் ஸ்லேயர் மட்டும்தான் வந்து நல்ல புக்கிங்கு, நல்ல ஷோஸ் கிடைச்சிருக்கு. 9 மணி ஷோலாம் கொடுத்துருக்குறாங்க திருச்சியில், நல்லா போகுது. மற்றபடி நான் மிராய் பார்க்கறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷோ கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட 2 அங்கிட்ட 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாரிஸ்ல இப்போ 4 ஷோவாக மாற்றிட்டாங்க. அது மட்டும் தான் நல்ல ஷோ கிடைச்சிருக்கு, நான் பார்க்கலாங்கிற மாதிரி. காலைல அது 11 மணிக்கு போயிடும், 11 11:05 போட்டிருந்தாங்க, பார்ப்போம். எல்லாத்துலயுமே மதராசியே வருது. என்ன சொன்னீங்க? திருச்சியில எல்லாத்துலயுமே மதராசி ஒரு படம் வருதா? மகேஷ் ப்ரோ, அந்த ஏர்போர்ட்ஸை கட்டி வச்சுட்டு டைரக்டா பேசுங்க ப்ரோ. அப்படியா? பாம்னு ஒரு படம் வருதான்னு. ஆமா ஆமா, அர்ஜுன் தாஸ் படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க 2-3 பேரு. பாப்போம். ஓகே ஓகே. அர்ஜுன் தாஸ் படம் ட்ரெய்லர் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அப்போ நாளைக்கு 3 படம் இப்போ நான் பார்க்கறதுனா பிளான் பண்ணா பார்ப்போம். பிளாக்மெயில், பாம், அதுக்கப்புறம் இது பரவாயில்ல. ஆனால் எங்கள் ஊரில் பாம் 11 AM ஷோ கொடுத்துருக்காங்க. பட் நான் போயிட்டு ஷோ பிரேக்குன்னு சொன்னால் டிசப்பாயிண்ட் ஆயிரும். அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். எனக்கு என்ன குழப்பம் பாருங்க, கொடுத்துருக்கு எனக்கு 6:50 ஷோ பரணி, 6:50 ஷோ போனா நைட்டு ஸ்பேஸ் போட முடியாது. 6:50 மத்தியானம் ஷோவும் இல்லை எனக்கு. அதான் ஆமா, நானும் பார்த்தேன். அஜித் பல்டான் ப்ரோ, மிராய் நான் போல, நீங்களும் பிரகாஷ் ப்ரோவும் பார்த்துருவீங்களா? அப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நாள் போறேன். நாளைக்கு ஏதாவது பிரபாஸ் நடிச்சிருக்கிறாங்கிறாங்கல்ல, அதுக்காக போவோம். காலைல எப்படி மிராய் ஏற்கனவே ஒரு வாய்ஸ் ஓவரா பிரகாஷ் ப்ரோ, வாய்ஸ் ஓவர். அப்புறம் என்ன வாய்ஸ் ஓவரா? சரி ரைட், ஏதோ சம்மந்தப்பட்டா சரி. எனக்கு தெரிஞ்சு ராமர் வேஷமா வருவாருன்னு பார்த்தா அடுத்த வாய்ஸ் ஓவரா? ஆமா, கமல் பொன்னியின் செல்வன் கொடுத்தாருல, அந்த மாதிரி வரும். அப்ப நடிக்கலையா? நடிச்சிருக்காருன்னா சொன்னீங்க எல்லாரும். நடிக்கல கூட அவர் தான் ப்ரோ போட்டிருந்தாரு, அந்த ஹீரோ தான் தேங்க்யூ பிரபாஸ் அப்படின்னு. அப்ப ராமரா யார் வருவாங்க கமல்? அதெல்லாம் தெரியல. பாட்டு லீட் வச்சு சஸ்பென்ஸா முடிச்சிருவாங்க, பேச காட்டாம ஹனுமன் மாதிரி. இப்ப நம்ம இவர் நடிக்கிறாருல காந்தாரா ஹீரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ராமாயணத்தை மில்க் பண்ண முடியுமோ பண்ணிக்க வேண்டியதுதான். அது இதுதான் பர்ஃபெக்ட் டைம். அந்த ஒரு ட்ரெண்ட் சொல்லுவாங்கல்ல, பாப்போம். இது யோகி பாபு மாவீரன்ல சொல்லுவார்ல, அவன் ருசி கண்டுட்டான்டா, அவன் அதை விட்டு போக மாட்டான். அந்த மாதிரிதான். எவ்வளவு வாட்டி அதையே திருப்பி திருப்பி எடுத்தாலும் பாக்குறதுக்கும் ஆள் இருக்காங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல ப்ரோ, இதுல வந்து அதை பேஸ் பண்ணி எடுக்காம ஹனுமனே பாத்தீங்கன்னா ஹனுமனோட பவரை வச்சு தான் எடுத்திருப்பாங்களே, கிளைமேக்ஸ் ஹனுமனை காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எடுக்கும் போது கொஞ்சம் இவங்க அந்த கதையை மட்டும் எடுக்காம அந்த கதையவே போட்டு மீட் பண்ணாம அந்த கேரக்டர் இப்ப கல்கி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இந்த சிங்கமா, அது அந்த படம் தானே அப்படி பண்ணாங்க. ஆக்சுவலா ஹிந்தில ஒரு படம் பண்ணாங்களே, ஏங்க எல்லா கேரக்டர் சிங்கம் 4 பாத்தீங்களா? சிங்கம் 4
அந்த அப்ப மாதிரி இது அந்த ப்ரோ மாதிரி அது பண்ணாம என்ன கொஞ்சம் ஸ்டோரி ட்ரிவனா கொண்டு போய் அந்த கேரக்டர் லைட்டா பரணி சரி அதை விடுங்க, போயிட்டு போகுது. நேக்கடி கண்ணு படம் வந்துச்சு, உண்மையா நல்லா இருக்காது. அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன். நான் அது நீங்க வந்துட்டு மைண்ட் செட் ஆகி என்ன சொல்லுங்க, டீட்டெயில் சொல்லுங்க. ஒரு ஸ்பூஃப் மூவி அவ்வளவுதான். நீங்க ஸ்பூஃப் மூவி பாக்குற மாதிரி பார்க்கணும். காமெடி நல்லா இருக்கா? டிஎல்ல ஒரு கிளிப்பிங் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்க படம் காமெடி நல்லா இருக்கா, ஒர்க் ஆகுதா? நீங்க வந்துட்டு நம்ம ஊர் தமிழ் படம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர் தமிழ் படம் அவங்க ஊர்ல பண்ணி பரணி ரொம்ப சிம்பிள். நான் வந்து டிஎல்ல ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பிங் தான் பார்த்தேன். அடல்ட் காமெடி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படம் பூரா இருக்குமா? அடல்ட் காமெடியா இருக்கு. அந்த ஒரு சீன் மட்டும் தான் அடல்ட் காமெடி. நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப வேஸ்டா? மத்த சீன்லாம் காமெடி ஒர்க் ஆகாதா? அப்ப வேஸ்டா? ஆனா அடல்ட் காமெடி இருக்காது. பிரகாஷ் ப்ரோ, மிஸ்டர் பீன் ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல்ல ஒரு படம் எடுத்தாரு, பாத்திருக்கீங்களா? மிஸ்டர் இங்கிலீஷோ ஜானி? பார்த்ததில்ல, நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி இருக்கும், ஜானி இங்கிலீஷ்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த ஸ்டைல்ல ஓகே. இன்னைக்குதான் வெப்பன் முடிச்சேன். எனக்கு வெப்பன் பிடிச்சிருந்துச்சு. டீட்டெயிலா ரிவ்யூ போட்டு டைப் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. அந்த படத்துக்கு ப்ரீக்வல் வேற எடுக்கறாங்களாம். எனக்கும் வெப்பன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நான் லீனியர் நரேட்டிவ் தான். அது இல்லைன்னா இந்த படம் எப்படி? ஆமா, எனக்கு செம்மையா இருந்துச்சு. எனக்கு அந்த சாப்டரா வந்தது. எப்படி இந்த இவர் படத்துல வரும், சிம்புதேவன் படத்துல வரும் இது மாதிரி. அது ஒரு கண்ணி 3 வாணிகள் மாதிரி அது சாப்டரா வந்தது. அது எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் கூட பிடிக்கல. செகண்ட் அது ஆர்ச்சர்ல இருந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படம் எனக்கு விறுவிறுன்னு போயிடுச்சு, பயங்கரமா போச்சு. எனக்கு என்னன்னா ஜானர் மாறினது, அதுக்கப்புறம் மட்டும் வந்து கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் பரணிக்கு பிடிச்ச அந்த கோரிசம்மா அவர் சொல்லுவாரு, அந்த மாதிரி கோர்னு அந்த கோரே அந்த லெவல் கோர் வரைக்கும் போச்சு. ஜாலியா நல்லா இருந்துச்சு. எனக்கு கிடைக்கல. ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து அதை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் போயிட்டாரு. கடைசியா அந்த கிளைமேக்ஸ் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு செய்வாங்கல்ல மாவீரன், அது பார்த்துட்டு ஓடியே போயிட்டாரு. நானு போயா நீயும் படமும். அதுக்கு முன்னாடி இந்த சவுச்சவு பீட்ரூட்லாம் சீவறதுக்கு, காய் சீவறதுக்கு ஒண்ணு வச்சிருப்போம்ல வீட்டுல, அதை வச்சு தோலை சீவறது. அந்த சீன் வரும்போதே அவரு அப்படின்னாரு. அடுத்த சீன் வரப்போலாம் அங்கிட்டு வரப்போலாம் ஐயோ அம்மம்மான்னு போயிட்டாரு. எனக்கு நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. நாளைக்கு ஃபுல் ரிவ்யூ நாளைக்கு சொல்றேன். ஏன்னா இன்னும் ரிவ்யூ டைப் பண்ணிட்டு நாளைக்கு ஃபுல்லா சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சூப்பர்ண்ணா. பாருங்க, இந்த நேக்கடிகன்னு சொல்லுங்க, நல்லா சூப்பரா இருந்துச்சுன்னா அனுப்பிச்சுடுங்க. மிச்சம் இருக்கிறது பார்க்கும். நல்லா இருக்கும். ஒரு டைம் பாஸ் காமெடி ஃபிலிம். வெப்பன்ஸா பேசுனீங்க, இப்ப கேக்குதா? சூப்பர் ப்ரோ, பேசுங்க. அப்பா இப்பதான் கேக்குது. எனக்கு என்னன்னா ரொம்ப நேரமா எனக்கு தான் பிரச்சனை நினைச்சிட்டு நான் ரொம்ப அமைதியா இருந்தேன் ரொம்ப நேரமா. ஏன்னா எல்லாரும் பேசுறது எனக்கு அப்படி கேட்டுச்சு. மாவீரன் பேசுறதும் கொஞ்சம் வாய்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சு, பரணி பேசுறது அப்பப்போ பிரேக் ஆகி கேட்டுச்சு. அதனால நீங்க பேசுறது சரி நமக்கு தான் பிரச்சனை, அதனால விட்டுருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் மத்தவங்களாம் சொல்லும் போது ஆகுதுல, பாடா நம்மள்ட்ட பிரச்சனை இல்ல. ஓகேங்களா. நானும் நேத்தான் பார்த்தேன் வெப்பன்ஸ், நேத்து நைட்டு தான் பார்த்தேன். நல்லாதான் இருந்தது. நீங்க சொன்ன அதே மாதிரிதான் நல்லாதான் இருந்தது. ஆனா கஸ் பண்ணிட்டீங்களா நீங்க? இல்ல அது கொஞ்ச நேரத்துல கெஸ் பண்ண முடிஞ்சுங்க. ப்ரெடிக்டபிள் தான் பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான், இல்ல அது மட்டும் இல்ல, ப்ரெடிக்டபிளா இருந்தாலுமே நமக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. என்னன்னா எதுக்காக போச்சு அப்படின்னா சாப்டரா போட்டது நமக்கு ரிப்பீட்ல இப்படி மாதிரி. அதாவது அந்த என்னது ஒரு கேரக்டர் பெட்ரோல் பங்க்ல ஒரு சீன் வரும்ல, அந்த சீன் வந்து ரெண்டாவது வாட்டி வரும்போது எல்லா சீனுமே ரெண்டு வாட்டி வரும். அது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை மாத்தி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேமரா ஆங்கிளையும் சூப்பரா இருக்கும். அது ஜேம்ஸ்னு ஒருத்தன் வர்றது, ஒவ்வொரு கேரக்டருமே ஜேம்ஸ், மார்க்கஸ், அந்த மார்க்கஸ் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு அவனுக்கு ஏதாவது பயங்கரமா இருக்கும் நினைச்சேன். கடைசி அவன் இப்படி ஒரு முடிச்சிருந்தது. அப்புறமேட்டு வந்து அந்த ஆன்டி கேரக்டருமே கிழவி கேரக்டருமே நல்லா இது எனக்கு நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் வந்தது எனக்கு அது. ஆமா நல்லா இருக்கு. எனக்கு படம் ஒர்க் ஆயிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒர்க் ஆகலைங்க. என்ன போச்சு, நம்ம தலை திரும்ப மிளகா அரைச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆர்ச்சர்னு ஒரு டைட்டில் மாத்தினாங்கல்ல, அங்க இருந்தா நமக்கு படம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்படியே ஒவ்வொரு ஆர்ச்சர் சாப்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா அப்படின்னு போச்சு. அது வரைக்குமே எனக்கு வந்து சரி நம்ம தலையில ஏமாத்திட்டேன், இன்னைக்கு உட்காந்து மொக்க படம் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. வெப்பன்ஸ் மொத்தம் நல்லா இருக்கு. கடைசியில அவங்களுக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, அதனாலதானே அவங்களுக்கு எல்லாம் இது நார்மல் ஆகல தானே கதை. இல்ல வேணாம் இன்னைக்கு தானே ஓடிடில வந்திருக்கு. இன்னைக்கு தானே ஓடிடில வந்திருக்கு. ஓகே. ஏன்னா எனக்கு வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஆரம்பிச்சிச்சு, மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆரம்பிச்சு நடுவில் ஒரு ஹாரர் த்ரில்லரா போய் கடைசியில வந்து வேற ஒரு இதுல வந்து முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு.
நாளைக்கு ஒரு 2 நாள் போனோம். இப்போ நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிக்கோ நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பேர்னாச்சும் பார்ப்பாங்கல்ல. அந்த 50 பேர் 5 பேரோ 10 பேர் அவங்க பார்க்கறதுக்காச்சும் ஸ்பாயிலர் இல்லாம நாளைக்கு மேல பேசுவாங்க. ஓகே ஓகேங்க. இல்ல பரணி ஏதோ சொல்ல வந்தாரு என்னங்க? இல்ல அதான் அப்ப நம்ம வந்து டீடைல்டா அப்புறம் பேசுவோம்னு சொன்ன வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பரணி ப்ரோ இந்த கிஸ் படத்துல இந்த 3வது சாங் வருது நாங்களே வந்துட்டா. ஓகே நான் தான் சொன்னேன் அது அப்டேட்ல நான் அது எனக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னு தெரியும், ஆனா வந்தது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சரி வந்துருச்சுன்ற மாதிரி சொன்னேன். ஐயோ ஆனா யாரும் ஓடிடில பார்த்துட்டு நான் அடிக்கல, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன படம் கேட்டாரு? கூலி ஓடிடில பார்த்துட்டு யாருமே இன்னும் ஓடிடி ரிப்போர்ட் சொல்லலையேன்னு பார்த்தேன்னு. தமிழ்லயே யாரும் அடிக்கிறத பேசுறாங்க, தேட்டர்லயே அடிச்சாச்சு. அதெல்லாம் வேணும்ன்ற அளவுக்கு அடிச்சிட்டாங்க. அந்த இதுதான் இனிமேல் அடிக்க மாட்டாங்க அவ்வளவு. நீ யூடியூப் கண்டென்ட்டுக்கு தான், யூடியூப்ல அந்த ஹெச்டி போட்டு பேசுவாங்கல்ல அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். எப்படிங்க எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு 2.5 மணி நேரம் எப்படிங்க ஃபுல்லா பேசி போடுறான்? யார் பரணி ப்ரோ? இல்ல நிறைய வீடியோஸ் ஃபுல் மூவின்னு சொல்லி போடுவாங்க, கிளிக் பண்ணா படத்தை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அது 2.5 மணி நேரம் இருக்கும். அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, நான் ஒவ்வொரு படம் தேடி போவேன், அவனுங்க பேசியிருப்பானுங்க எல்லா கேரக்டருக்குமே. அந்த படத்தோட போஸ்ட் மட்டும் வச்சுட்டு எல்லா கேரக்டரும் இவங்களே பேசி வச்சிருப்பாங்க. அதுவும் வேற இருக்கா? அவனுங்களே பேசுற மாதிரியா டப்பிங்க? அப்படிங்கலாம் இல்ல ப்ரோ, இப்ப நம்ம பேசுறோம் இல்ல அதே மாதிரிதான் பேசுவாங்க அந்த படத்துல டைலாக் எல்லாம். இல்ல நான் இதே ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன் மாவீரர் முன்னாடி. எனக்கு இந்த மாதிரி நான் இது மாதிரி ஒரு படம் கூட கேட்டதில்ல. அது நிறைய பேர் பார்த்திருக்கேன் நானு. எங்க வீட்டுல எல்லாம் கூட அந்த மாதிரி படமே அந்த மாதிரி பாக்குறாங்க நிறைய படத்தை. கேட்டா அதுல என்ன ஃபன் இருக்குன்னே எனக்கு புரியல. படத்தோட நெரேஷன் ஒருத்தவங்க சொல்றத ஒரு 1/2 மணி நேரத்துல கேட்டு படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இது இப்படி கேட்கறதே பிடிச்சிருக்குன்றாங்க. நான் அந்த மாதிரி ஒண்ணு கூட கேட்டதில்லை. உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆகும்னு தெரியல. நான் எப்பேற்பட்ட படமா இருந்தா ஒண்ணு பார்ப்பேன் படம், இல்லை அந்த படத்தையே ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த நரேஷன் கேட்டு அதுல எப்படி சாட்டிஸ்ஃபை ஆறாங்கன்னு புரியல. ரெட்ரோ பண்ணீங்களே மகேஷ் ப்ரோ, அந்த மாதிரி இல்ல கமல் நீ ரெட்ரோ பண்ண மாதிரி பார்க்காம விட்டுருவேன் அவ்வளவுதான். கமல் ஏமாப்ரன்ஸ் கடைசி ப்ரோ அவரு எதனால விட்டுரு ப்ரோ. ரெட்ரோவோட 240p கிங்டம் பாப்பாராம், ஆனா ரெட்ரோ பார்க்க மாட்டேன்றாரு ப்ரோ. கமல் நமக்கு நிறைய மட்டும் சொல்லிட்டேன், அவர் ரெட்ரோ பார்த்துட்டு வந்தாருன்னா என்ன கிங்டம் காப்பி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்பாரு. உனக்கு வேணாம் கம்முன்னு இருக்கு. அவர் அப்படியே கேட்பாரு, என்னங்க கிங்டம் பார்த்தா மறுபடியும் ரெட்ரோ பார்த்தா ரெட்ரோக்கு அப்படியே கிங்டம் காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாரு. சரி தான் அது ஓகே. ஆனா சரி ஒரு தலைவர் ஃபேனு லால்ஸ் எல்லாம் மண்ணாத்த பார்க்க மாட்டேன்றாரு, அதுக்கு என்ன கதை? இல்லங்க நான் தான் சொன்னேனே கமனு, அந்த 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 டைம்ல நல்ல படமா இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் அதை பார்க்க மாட்டேன். நிறைய நல்ல படமே பார்க்காம விட்டுட்டேன். இன்னும் கூட பார்க்கல. அது மாதிரி 96 அந்த மாதிரி நிறைய படம். ஏங்க அவர் கூலியே வந்து டோரண்டோல போய் பாப்பான்னு பார்த்தா டோரண்ட்ல பார்த்தாரு. இல்ல இப்ப பாத்துட்டீங்களா கூலி? பார்த்துட்டேன். ஓகே நைஸ். அந்த படம் வந்த ஒரு 4-5 வாரத்துல பார்த்தாதான் உண்டுங்கிற. ஓடிடில வந்தாலும் அதுக்கப்புறம் விட்டுட்டேன்னா பார்க்க மாட்டேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அந்த படமே லோக்கா போறீங்க. நீங்களே போனீங்களா மகேஷ் ப்ரோ? இல்ல கம்மல் போல. ஆனா ஓடுது, இந்த வாரம் வரைக்கும் ஓடுது, ஆனா போல இன்னும். பரணி ப்ரோ நீங்க சொன்னீங்க அந்த ஃபுல் மூவி நரேஷன் 2.5 மணி நேரம், அது நீங்க அவன் அதுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் பண்றான், படத்தோட டியூரேஷன் என்னன்னு பாத்துக்கிட்டு 2.25 மணி நேரம்னா 2.25 மணி நேரத்துக்கு வீடியோ போட்டுறான். ஆனா அவங்க ஒரு நரேஷன் 1/2 ஹவர்லயே முடிஞ்சிடும். திரும்ப வரும், வந்ததே தான் திரும்ப வரும். 2.25 இது வேறயா? எனக்கு தெரியாது, நான் சும்மா பார்க்கும்போது பேசிட்டு விட்டுருவேன் ப்ரோ. எல்லாரும் படம் டியூரேஷன் பாக்குறது. கரெக்ட். சொல்லுங்க பரணி. இல்ல மீட்டிங்ல இருக்கீங்களான்னு கேட்க வந்தேன். மீட்டிங் முடிஞ்சிருச்சு இப்ப. ஆமா அதனாலதான் வந்தேன். ஓகே அதுதான் கேட்க வந்தேன். இந்த பல்டானோட கிளைண்ட்ஸும் ஃபாரின் கிளைண்ட்ஸ். இது இப்போ கிஷ்கிந்தாபுரி அது பிரீமியர் ஷோ போயிட்டு இருக்கு போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. தெலுங்கு ஃபிலிம் அது நல்லாதான் இருக்கான் பரணி ப்ரோ. நானும் ரிவ்யூலாம் பார்த்தேன், நல்லாதான் இருக்கான். முடிஞ்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ தான் நான் பார்த்தேன்.
இல்ல முடிஞ்சு ஆல்ரெடி ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஷோ நடந்துச்சு போல பாருங்க ப்ரோ. ஓ ஓகே 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 நைஸ் நைஸ். பரவாயில்ல, அவர் அந்த ஹீரோவுக்கு ஒரு ஒரு முதல் ஹிட்னு நினைக்கிறேன். அந்த படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. வேற யாராவது இந்த லாங் வாக் நேத்து சொன்னீங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு படம் வருது. வேற யாரும் பாக்குறீங்களா? இல்ல ப்ரோ, இங்க மேஜர் சிட்டிஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த weekend. எனக்கு இங்க பக்கத்துல எதுவும் ஷோ இல்ல. வேற யாராவது ஆனா போவாங்களா? இங்கேயே அந்த மாதிரி தாங்க. இங்கிலீஷ் படம் மேக்ஸிமம் எல்லா தேட்டர்லயும் ரிலீஸ் பண்ணுவான். இங்கேயே செலக்டடா ஒரு தேட்டர்ல ஏதோ தான் ரிலீஸ் பண்றாங்க. அது எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்தது. அப்படியா? ஒருவேளை அது என்ன சின்ன படம் மாதிரியா, அது இண்டி ஃபிலிம் மாதிரி? இல்ல இல்ல, இந்தி ஃபிலிம் மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனா நல்ல ரிவ்யூஸ் வருது. ஒரு நிமிஷம் இருங்க, யாரு ப்ரொடியூசரு? எல்லாம் இண்டிவிஜுவலா இருக்காங்க. இல்ல டிஜிட்டல்ல எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பார்த்தேன். சில படம்லாம் 2 வீக்ஸ்ல வந்துடும், சில படம் 3 வீக்ஸ்ல வரும். பரணி ப்ரோ, இந்த இது பாத்தீங்களா, ஸ்பிரிட் படம் இருக்குல்ல, பிரபாஸ் படம், பிரபாஸ் சந்தீப் ரெட்டி வங்காவும் இருக்காங்களா, அதுல ஒரு போட்டோ போட்டிருந்தாங்களே நம்ம டான்லி இருக்க மாதிரி, அது அது ஒரிஜினல் போட்டோ தானா? அவர் இருக்காருன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க. இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் நான் போட்டோ எதுவும் பார்க்கல. டெஸ்ட் ஷூட் மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு. அவர் படத்துல இருக்காருங்க, படத்துல அவர் இருக்காரு. போஸ்ட் வந்திருக்கான்னு தெரியல. இல்ல லேட்டஸ்ட்ல என்னாச்சு, எல்லாம் அமைதியாயிட்டாங்க. பரணி ப்ரோ, அது பாட்டே இல்ல பரணி ப்ரோ, ஆல்பம் ப்ரிவியூவா, செப்டம்பர் 15 ஃபுல் எல்லாமே ரிலீஸ் ஆகுவான். ஐயோ, நான் அதுக்கப்புறம் தான் போய் லேட்டரா ரிலீஸ் பண்ணேன். சரி ஓகே, நான் அப்புறம் விட்டுட்டேன் அப்படியே. இது படம் 19ஆம் தேதி வருது. ஹோப்ஃபுல்லி படம் நல்லா இருக்கும்னு நம்புறேன். ப்ரொமோஷனே இல்ல பாருங்க, எதுவுமே பண்ணல. அதுதான் ப்ரோ. அவினாஷ் எப்ப எல்லா பக்கம் இன்டர்வியூ கொடுப்பாரு, அவரும் கொடுக்க மாட்டாரு எதுவும். எனக்கு முருகதாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது. நான் டைலாக் நான் இப்ப சொல்லல, பட் இருந்தாலும் வேணாம், படம் வரட்டும் பாத்துக்கலாம். ப்ரோ இந்த மாதிரி படம்லாம் தெரியாமே போயிருக்கோம் பரணி ப்ரோ. அவர் சொல்றாரு அது பெரிய படம், இந்த படம்லாம் வருது தெரியணும்ல வெளியே, இப்படி ஒரு படம் இருக்குன்னு. தெரியல ஏன் ப்ரொமோஷன் பண்ணலன்னு. பாப்போம். ஸ்டாரு பிளட்டி பர்கருக்குலாம் உளுந்து உளுந்து பண்ணாரு எல்லா பக்கம் போய். அடுத்த படத்துக்கு பண்ணுவாரா இருக்கும். யாரு ப்ரோ? அவின் அவின் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்களான்னு தெரியல. நான் இந்த டீமன் ஸ்லேயர் நான் இதுவரைக்கும் முன்னாடி பார்த்ததுல, இந்த படம் பார்க்கணும்னா என்ன ஃபுல் வெப் சீரிஸ் பார்த்துட்டு போதுமா? ஆமா ஆமா, எல்லாமே படம் பார்க்கணுமா? வெர்ஷன்ல வந்திருக்காமா, அது பார்த்தா போதுமா? எல்லாமே பார்க்கணுமா மகேஷ் ப்ரோ? சீசன் அப்படியா? 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4, சீசன் 5, 5 சீசன் இருக்கு. 5 சீசனும் பார்த்து அதோட கண்டினியூஷன் தானா இது? எல்லாமே கண்டினியூஷன் தானா? இது வந்து ட்ரையாலஜியா வருதான். சோ நீங்க போல பரணி. இப்பதான் 8 எபிசோடு முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் சீசன்ல. நடுவில் போய் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துட்டோம், கிளைமேக்ஸ் பார்த்துட்டாங்க. போ நீங்க அதெல்லாம் இல்ல, நான் வந்துட்டு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இந்த படம் வரட்டும், நம்ம வந்து இதை வந்து நம்ம எல்லா சீசனும் பார்த்து இந்த படம் டிஜிட்டல்லி பார்த்து முடிச்சுட்டு, இந்த பார்ட் 2 வரும்ல, பார்ட் 2 தியேட்டர்ல போய் பார்த்துக்கலாம். ஏன்னா இது ட்ரையாலஜி, இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இன்னும் 2 பார்ட் இருக்கு ஃபினாலேக்கு. ஸோ இன்னும் 2 பார்ட் ஃபினாலே வர்றப்போ நம்ம போய் பார்த்துக்கலாம். நம்ம அவ்வளோ ஹைப்டா இருந்தா நான் வந்து கேரளால கூட பாதி பார்த்துக்கலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த ட்ரையாலஜி எல்லாம் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டோம். நான் பொறுமையா டிஜிட்டல்ல அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு 2 எபிசோடு 3 எபிசோடா பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே நான் பொறுமையா கண்டினியூ பண்றேன். ஆனா பார்த்த வரைக்குமே வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா. மொத்தமா எவ்வளவு எபிசோட் 5 சீசன் சிட்டி? ஐயோ அது தெரியல. ஃபர்ஸ்ட் சீசனே வந்து 23 எபிசோடு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இதுல போட்டா தெரிஞ்சிடும், IMDbல.
பல்தானுக்கு 2 days போதும் பரணி ப்ரோ, முடிச்சுட்டு வந்துருவாரு. பல்தானுக்கு 2 days போதும் ப்ரோ. மொத்தம் 63 எபிசோடு ப்ரோ. நீ வேற இன்னைக்கு நைட்டே முடிச்சிருவாப்ல. நீங்க ஊன்னு இருந்தீங்கன்னா முடிச்சிருவாரு. அப்படி 63 முடிச்சிருவோம். எனக்கு புரியலையே ஏங்க. அதுக்கு பார்க்காமலே இருக்கலாங்க 2x 3xல. இன்டர்வியூ ஏதோ 2xல சரி பரணி ப்ரோ 2xல பாக்குறேன் என்ன ஓகே. ஒரு மொத்த சீரீஸையும் 8 சீசன் இருக்கிற சீரீஸ ஆடியோ புக்கை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஆள் என்ன சொல்றது? 8 சீசன் இருக்கிறது ஆடியோ புக்கா கேட்டா எனக்கு புரியலையே. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ ஆடியோ புக்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, கதை சொல்லுவாங்கல்ல, ஆமா சுருக்கி அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டு கோல் சுத்திட்டு இருக்காரு. அவரெல்லாம் என்ன பண்ணலாம்? இல்ல பரணி ப்ரோ அது பரணி ப்ரோ அது வந்து கதை புரியுது. சில பேரு 2xல வச்சுட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதாவது கேட்டா ஏங்க அப்படியாங்க அப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்றாரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றீங்க. இல்ல ஓகே. அது ஒருத்தவங்க விருப்பம். பட் இட்ஸ் ஓகே. எனக்கு தெரியல. எனக்கு வந்து மூவிஸ்லாம் வந்து நான் வந்து அந்த மாதிரி 2xல வச்சு பார்க்கறது கிடையாது. இன்டர்வியூஸ் அந்த மாதிரி பார்ப்பேன். 1.5ல வச்சு பார்ப்பேன். நியூஸ் ஏதாவது பார்க்கறதுனா 2xல பார்ப்பேன். ஏன்னா நியூஸ் 2xல பார்த்தாலே நார்மலா தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? எல்லாமே ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன உங்களுக்கு புரியும்? கேக்குறப்போ புரியல எனக்கு. அது நான் இல்ல ப்ரோ. நீங்க பேசுறது புரியல. இல்லங்க இப்போ இன்டர்வியூ சீரியஸ்லாம் 1.5x 2xன்னா பார்த்தா எப்படி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வியூலாம் 1.5ல பார்த்தாலே புரியும் ப்ரோ. அவங்க எல்லாமே பொறுமையா தான் பேசுவாங்க. இன்டர்வியூலாம் 1.5ல பார்த்தாலே புரியும். நான் இன்டர்வியூ எல்லாமே 1.5ல தான் பார்ப்பேன். அவங்க ஆக்சுவல் ஃப்ளோல பேசுறது கேட்டாங்க நல்லா இருக்கும். சும்மா சீக்கிரம் டைம் போகணும்னு சொல்லிட்டு 1.5x போட்டு கேட்டுனா எப்படிங்க நல்லா இருக்கும் அது? இல்ல ப்ரோ, மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொறுமையா தான் பேசுவாங்க. அதனால வந்துட்டு புரியும். நிறைய பேர் 2xல வச்சு கேட்கறவங்களும் இருக்காங்க. எனக்கு 1.5xலயே வந்து கரெக்டா இருக்கும். அது வந்துட்டு ஃபுல்லா இல்ல அதான் 1.5 வச்சு 2xல கேட்டு பழகிட்டா நம்ம நார்மலா பேசினாலும் செட் ஆகாது. 2xல வச்சாதான் புரியுமே. எனக்கெல்லாம் இப்ப அப்படிதான் யூடியூப்ல இருந்து வீடியோனாலும் 2xல போட்டுட்டாதான் புரியும். 1.1ல நார்மலா பார்த்தா என்னையா போட்டு ஜவ்வா எழுதிட்டு இருக்காங்க மாதிரிதான் ஃபீல் ஆகும். மத்த யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் வந்துட்டு 1xல தான் பார்ப்பேன். இன்டர்வியூஸ் மட்டும்தான் 1.5xல பார்ப்பேன். நியூஸ் 2xல பார்ப்பேன். வேற யாராவது இருக்கீங்க? ஓகே. ஒருத்தர் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துல எந்த படம் வாட்சபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டா இன்னும் நான் ஒரு படம் கூட பார்க்கலங்க. இல்ல நாளைக்கு எனக்கு தகவல் தெரியல. நாளைக்கு படம் பார்த்தா தான் தெரியும். நான் படம் பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு ஸ்பேஸ்ல சொல்றேன். இப்போதைக்கு வந்து இது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே இந்த ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் படம் பார்த்துட்டு ஃபுல்லா சொல்றேன். எதுவா இருந்தாலும் எந்தெந்த படம் டீசென்ட் ரிவ்யூஸ் வந்துச்சு, எது இப்போ ஓடிட்டு இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். நாளைக்கு எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு எல்லா படம் மேக்ஸிமம் நான் 3 படம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்றேன். யாராவது எப்படியும் பிரகாஷ் ப்ரோ அப்படி இல்லைன்னா அஜித் பல்டா நீங்க போறீங்களா மிராய்? ஏங்க நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் கண்டிப்பா போயிடுவேன். அதான் எத்தனை மணி ஷோ போறீங்க? காலைல 9 மணி ஸ்ரீசக்தி. ஸ்ரீசக்தியா? 9 மணிக்கு போடுறாங்களா? ஆமா. சூப்பர். சரி ஓகே, போயிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டு. ஏன் பரணி ப்ரோ எந்த பெரிய படமும் அடுத்து ரிலீஸ் இல்ல, எதுக்கு ஒரே வாரத்துல மொத்தமா எவ்வளவு படத்தை இறக்குறாங்கன்னு தெரியல. பிரிச்சு விடலாம்ல இப்ப. இல்லைங்க, அது என்ன கதைன்னு தெரியல. சில இதுக்கு வந்து ஓடிடி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சில பேர் வந்துட்டு அந்த இது ஃபைனான்ஸ்க்கு வாங்கியிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கவுங்க ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இப்போ இது ஒன்றும் புதுசு இல்லையே, ஒரு நாள்ல 10 படம் ரிலீஸ் ஆகுறதெல்லாம். இல்ல ப்ரோ, இப்ப இந்த இது இப்ப ஆயுத பூஜை லீவ் அப்ப இட்லி கடை காந்தாரம் பண்றேன், அது கூட ஒரு 2-3 படத்தை இறக்கலாம்ல. ஒரே இதுல இறக்கி என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாம தான் போகும். இங்க ரிலீஸ் ஆகிற மேஜர் ஃபிலிம்ஸ் 10 பேருக்கு தெரியாம போற படம் தான் கமல் ப்ரோ. அது நாளைக்கு மேஜரா ரிலீஸ் ஆகுறதுன்னா வந்துட்டு
இது 2 ஃபிலிம் தான். பாம் 1, ஜிவி பிரகாஷோட பிளாக்மெயில். ஐ மீன் நோட்டபிள் ஸ்டார்ஸ், நமக்கு பார்த்து பழகுன ஸ்டார்ஸ் வச்சு நான் சொல்றேன். இந்த 2 படத்துல இப்ப ஜிவி பிரகாஷ் இருக்காரு, அர்ஜுன் தாஸ் இருக்காரு, காளி வெங்கட் இருக்காருன்னா சரி ஓகே, அந்த ஒரு இது இருக்கு. அவங்க நம்ம நடிச்ச படங்கள்லாம் பார்த்துருவோம். பட் மற்றது எல்லாமே வந்து இண்டி ஃபிலிம்ஸ் தான். அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூஸ் எடுத்தாதான் வந்துட்டு அந்த படத்துக்கு மேல நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது வரும். இப்போ வந்து குமாரசம்பவம் மீன்ஸ் மீடியா ஷோ பார்த்த எல்லாருமே சொன்னது, நல்லா இருக்குப்பா, டீசெண்டா இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் காமெடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். பட் நம்மளா போய் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு எடுக்கிற இதுதான் இருக்கு. பட் சொல்றேன், இப்போ நாளைக்கு அந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த படத்துக்கு மேலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். மற்ற ஃபிலிம்ஸ் பத்தி எனக்கு தெரியல. அதரோட தமிழ் ஃபிலிம் நாளைக்கு வருது. ஐயோ அது மறந்துட்டேன், சாரி. பட் அதுவுமே பெருசா எங்கேயுமே அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணதாவோ இல்ல இன்டர்வியூஸ் கொடுத்ததாவோ எதுவுமே போன படம் தான் டிஎன்ஏ கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து இந்த படம் வரதே தெரியாம போயிருச்சு பாருங்க அவருக்கு. அதுதான் எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. இது படம் நாளைக்கு ரிலீஸுங்க. ஒரு இன்டர்வியூ கூட நான் பார்க்கலங்க. ட்ரெய்லர் கூட யூடியூப்ல சும்மா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படியே சடனா. பிரகாஷ் ப்ரோ, உங்ககிட்ட தான் ஒருத்தர் கேட்டிருக்காரு, கேம் ஆஃப் த்ரோன்ஸோட எண்டிங்கை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த ஒரு குதிரை மீம் இருக்குல்ல, குதிரை வரைகிற மாதிரி அப்படி சூப்பரா வரைஞ்சி கடைசியில டம்முன்னு டல்லா முடிச்சிருப்பாங்கல்ல, ரொம்ப முக்கியா. ஆமா, அந்த மீமுக்கு வந்து சிறந்த உதாரணம் வந்து கேம் ஆஃப் த்ரோனோட எண்டிங்கு. ஆனா நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டோம். அந்த மாதிரி எப்படின்னா இந்த பயங்கர பில்டப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பில்டப்லாம் கொடுத்த அப்புறம் வில்லன் வந்து ஹீரோ கையில ஒரே அடியில் அடிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒயிட் பார்க்கறதுக்கு எவ்வளவு எவ்வளவு சீசனா ஒவ்வொரு சீசனுக்கும் பயங்கர பயங்கர பயங்கரமா கொடுத்துட்டு அவனை முடிச்ச விதம் இருக்க எப்பாடா சே இதுக்காடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னவோ. ஆனா வந்து ஸ்டார்டிங்லாம் அந்த மாதிரி சீரியஸா எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு பயங்கரமா இருக்கும் ஒவ்வொரு சீசனும். ஃபினிஷிங் மட்டும்தான் லாஸ்ட் சீசன் மட்டும்தான் அந்த அளவுக்கு அது சுமாரா முடிஞ்சிருக்கும். அதுக்கு இந்த எபிசோடு வரைக்குமே நல்லா இருக்கும். லாஸ்ட் எபிசோடு தான் ரொம்ப ரொம்ப சுமார். ரொம்ப அர்ஜென்ட்டா முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹோடார் அந்த சீன் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். இல்ல ப்ரோ, ரொம்ப சீக்கிரம் முடிக்கணுங்கிறக்காண்டி முடிச்ச மாதிரி இருந்துச்சு எல்லாமே. நீங்க 2.5 பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. நாங்களாம் ஒவ்வொரு சீசனா பார்த்து 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 ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் பார்த்து முடிச்சுட்டு கடைசியா வந்து கடைசி சீசனுக்கு வெயிட் பண்ணி ஒவ்வொரு எபிசோடா பொறுமையா பார்த்து அதுல ஏமாற்றம் அடைஞ்சவன். கிட்டத்தட்ட எப்படின்னா வடிவேலு ஏமாந்த மாதிரி நீங்க ஏமாந்துருக்கீங்க. நாங்க அந்த ஒரிஜினல் ஓனர், நாங்களா அந்த அரிசி கடையோட ஒரிஜினல் ஓனர், நாங்க தான் ஏமாறணும், நீங்க ஏமாறக்கூடாது. பரணி ப்ரோ, ஆடியோ புக் கேட்டேன் நானே 4 நாள் கேட்டேன் ப்ரோ. ஃபுல் சீரீஸ் 2 நாள்ல முடிச்சுட்டாரு ப்ரோ. 2 நாள் பார்த்து முடிச்சையா? ஏன் நீ வேற சனிக்கிழமை ஆரம்பிச்சா பொதுங்களும் முடிச்சிட்டேன். 2x வச்சு முடிச்சுட்டாரு பாருங்க. யோ 1.5 தான் அவைலபிள். 2x இல்ல 1.5 தான். நெட் மிரர்ல 2.5 எல்லாம் இல்ல, 1.5 மட்டும் தான் இருக்கு. அஜித் பல்டன் ப்ரோ, இந்த ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா நீங்க 8 ஹவர்ஸ்ல முடிச்சிருவீங்களே இத டீமான் ஸ்லேயரை. ஏன்னா எல்லா எபிசோடு சீசன் 1லாம் வந்து சும்மா ஜஸ்ட் வந்துட்டு 23 மினிட்ஸ் தான். அதுல வந்து 3 மினிட்ஸ் வந்து இந்த டைட்டிலுக்கும் எண்டிங்க்கு. பரணி ப்ரோ அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு கொஞ்சம் ஜாலியா அந்த சீரியஸா போற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. எனக்கு இது ரொம்ப ரொம்ப போட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ, அதனால 1.5 மாத்திட்டேன். ஏன்னா மணி 5 சீசன் எல்லாம் முடிச்சுட்டா பார்த்தவங்க. பிரதீப் ப்ரோ என்ன தம்ஸ்டோன் போட்டாரு அதுதான் உண்மை. இதை போட்டு 60 தான் போட்டு இருந்தாங்க. இது ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி சீக்வன்ஸ் கொஞ்சம் மாசான சீக்வன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. மொத்தம் எனக்கு ரொம்ப அருவம். பல்தானே இதே நீ உன் பாலையா படம் மாதிரி தான் இப்படி பண்ணுவியா? பாலையா படத்துல என்னைக்குங்க அருவம் இருந்திருக்கேன். தலைவன் இறங்கி அடிச்சேன்னா சம்பவம் தான், ருத்ரதாண்டவன் தான். எங்க படத்துல என்னைக்கு ஸ்லோ ஃபைட்டு சாங்கு. உங்களுக்கு எல்லாம் டிராகன் வேணும், எங்களுக்கு எல்லாம் பாலையாவே போதும் பாத்துக்கீங்க. நான் எதுவும் சொல்லலப்பா. அக்கண்ட தாண்டவம் லோடி டிசம்பர் மந்த். சரி, நாளைக்கு மிராய் மட்டும்தான் போறீங்களா அஜித் பல்டான் ப்ரோ? இந்த நாய் மட்டும்தான், மற்றபடி நாளைக்கு மற்ற எல்லா ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சனியாரில் எதுவும் பிளான் பண்ணி
இது சரி. குமாரசம்பவம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. நான் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் ஷோ கொடுத்துருக்கலாங்கன்னு தெரியல. ஓகே, ஓகே. நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு நான் உண்மையாலுமே அந்த இது ட்ரைலர் பார்த்துட்டு போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். உஷாராயிட்டேன். ஓகே, நைஸ். நான் அது அப்புறம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகட்டும் பேசலாம். ராஜ் பாண்டியன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இது இந்த பன் பட்டர் ஜாம்னு ஒரு படம் வந்தது, அது நல்லா இருக்கா ப்ரோ? ஆக்சுவலா நல்லா இருக்காவா? பிரகாஷ் ப்ரோ சொல்லுவாரு. பிரகாஷ் ப்ரோட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. நான் இப்ப என்ன சொல்றது? பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ஏன்னா எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல படம் தான் பாருங்க. சில பேர் ட்விட்டர்ல மண்டே கழுவுறதுக்காக சில படம் சில பேர் ட்விட்டர்ல மண்டே கழுவுறதுக்காக அண்டர் ரேட்டட் மூவி ஆஃப் த இயர், ஃபீல் குட் மூவி ஆஃப் த இயர், கட்டாயம் பார்க்க வேண்டிய படம், மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் ஆப்பிள் இல்லை, அதை தான் சொல்றேனே. அந்த மாதிரி மண்டே கழுவுறதுக்காக சில பேர் போட்டிருந்தாங்கன்னா நீங்க மண்டே கொடுத்துடாதீங்க, எடுத்து சேஃபா வச்சுக்கிங்க. வேற ஏதாவது படம் தான் பாருங்க. இன்னைக்கு சலூன் வந்து மதியானம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டான், இந்த படம் இது நல்லா இருக்குமாண்ணா, பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்குமாண்ணா, பார்க்கவாண்ணா அப்படின்னா. சொன்னேன் எதுவும் சொல்ல. இல்லைண்ணா 2-3 பேர் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்கண்ணா அப்படின்னா, ஃபன்னா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்கண்ணா. சரிடா நீ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் காலை என்ன பண்ணல, என்னாச்சுன்னு தெரியல. ஏங்க அப்படியே இந்த ஓஹோ எந்தன் பேபி எப்படிங்க இருக்கும்? ஓஹோ எந்தன் பேபியா? ஓஹோ எந்தன் பேபி செகண்ட் ஹாஃப்ல விஷ்ணு விஷால் மிஸ்கின் போர்ஷன் நல்லா இருக்கும். அது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் பல்பான். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்ல, ஓகே. இந்த ஹவுஸ்மேட்ஸ்னு இருக்க படம் வந்து ஓடிடி வந்துருச்சா ப்ரோ? அது செப்டம்பர் இல்ல வேணாம். இந்த ஓஹோ எந்தன் பேபியும் வேணாம். ஒருத்தன் கருப்பா குட்டியா இருப்பான், ஒருத்தன் குட்டியா கருப்பா இருப்பான், கதையா இருக்கும். வேணாம். இல்ல ராஜபாண்டியன் நினைச்சுக்க போற ஹவுஸ் மேட்ஸ் சேர்த்து சொல்லிட்டாருன்ட்டு. ஹவுஸ் மேட்ச் உண்மையிலே நல்லா இருக்கும். ஹவுஸ் மேட்ச் 19 செப்டம்பர் 19 பரணி கண்ணு கருத்துமா அவரோட காரியத்தை கவனமா இல்ல இருக்கு. நான் ஆக்சுவலா அது உண்மையிலே சொல்றேன், தியேட்டருக்கெல்லாம் கொஞ்சம் அண்டர் ரேட்டடா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. எந்த படம் ப்ரோ? ஹவுஸ் மேட்ச் நல்லா இருக்குமா? ரிவ்யூ நல்லா இருந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தேன். பட் இல்ல நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்கும். பட் தியேட்டருக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல, அதனால அண்டர் ரேட்டடா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த வாரம் எந்த படமுமே இல்ல ப்ரோ ஓடிடில பாக்குறதுக்கு, அதுதான் கேட்டேன். இந்த வாரம் உங்களுக்கு வந்துட்டு சூ ஃப்ரம் ஷோ இருக்கே, அது பாத்துட்டீங்களா? வெப்பன்ஸ் தமிழ்ல இருக்கா? இல்ல தமிழ்ல வந்து ஏதோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களா, அதனால நீங்க கன்னடல பாத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு சாயிரான்னு சொல்லி அந்த ஹிந்தி ஃபிலிம், ஹிந்தியில ஆஹா ஓஹோன்னு கொண்டாடின ஃபிலிம், தியேட்டர்ல அழுது கூட்டின ஃபிலிம், அந்த படம் வருது. அது நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன் ப்ரோ. அது நெட்ஃபிளிக்ஸ் இது வந்துருந்துச்சு, பார்த்தேன் நானு. இன்னைக்கு நைட்டு ரிலீஸ் ஆகுது. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணும் இல்ல, ஜென்ம நட்சத்திரமும் ஃபீனிக்ஸும் வருது, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஆக்சுவலா இது நேத்து வலைபேச்சுல சொன்னாங்க ப்ரோ, இந்த காந்தாராவோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து 50 லட்சத்துக்கு 50 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல ரைட்ஸ் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஓடுமா ப்ரோ அந்த படம்? ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளவு ஓடுச்சா? எனக்கு அந்த இவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, இவ்வளவுக்கு ஓடுமா, இது இவ்வளவு பண்ணுமா, அந்த பேச்சுக்கே நான் வரமாட்டேன் எப்பயும். எனக்கு இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து நல்லா போச்சு எனக்கு தெரியும். பட் ஆனா அவ்வளவு நல்லா போச்சா அப்படிங்கறத தெரியல. ஒரு 50 கோடியா 32 வாங்கிட்டாங்களாம். இல்ல ப்ரோ, நேத்து வலைபேச்சுல 70 கோடி 60 கோடிக்குமா? ஆமா ப்ரோ. நீங்க பிரேக் ஆகுது ப்ரோ, ராஜபாண்டியன் பிரேக் ஆகுது. 60 கோடி கிட்ட சொன்னாங்க. ராஜபாண்டியன் ப்ரோ, நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல, பிரேக் ஆகுது. நேத்து பாருங்களேன், 30 கோடி கிடையாது, கோடின்னு சொன்னாரு. 60 கோடி சொல்லியிருப்பாங்க, தெரியல. நம்ம பேசுறது அவரு கேட்கல போல. சரி, ஓகே. பிரகாஷ் ப்ரோ அவங்க 30 கோடி தான் சொன்னாங்க, 32 கோடியே சொன்னாங்க. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? தெரியல. அப்படிதான் நேத்து வந்து சரி. ஹலோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. ஹலோ. இல்ல ப்ரோ, இல்ல 50 கோடிக்கு மேலதான் ப்ரோ சொன்னாங்க நேத்து. இதுல வலைபேச்சுல போய் கேட்டு பாருங்களேன், 50 கோடிக்கு மேல சொன்னாங்க. அவங்க சொன்னது கணக்குப்படி பார்த்தா வந்து
ஷேரே அதிகமா ரொம்ப அதிகமான கிராஸ் இருந்தால் தான் ஷேர் வரும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அந்த இதில் கீழே. அதனால தான் எனக்கே டவுட்டாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது தான் கேட்டேன் நான். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு போச்சா, ஃபர்ஸ்ட் பார்ட் எவ்வளோ வசூல்னு எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். கேக்குதா ப்ரோ? கேக்குது. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே பிரகாஷ் ப்ரோ, நீங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நம்ம மோகன் ராஜா இருக்கார்ல, அவர் வந்து அருந்ததியை வந்து ஹிந்தில ரீமேக் பண்ண போறாராம். ஹீரோயினா ஸ்ரீலீலாவாம். அடியே அருந்ததி. அப்ப கமல் வில்லன் பார்பியோலா? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஷீலில் இல்லைங்க, அருந்ததியில இப்ப யாரும் ரீமேக் பண்ண போறா? மோகன் ராஜா தான். நம்பிக்கை அப்படிதான். நேத்து ஒருத்தர் யாரும் ரீமேக் பண்ண இப்ப விஷயம் வேணாம். அருந்ததிலாம் ரீமேக் பண்ணி ரீமேக்கே பண்ண வேணாம். அந்த ஓஜி எப்படி இல்ல இப்ப அதுவும் ஸ்டீலில எப்படிங்க அந்த ரோலுக்கு அந்த வந்து அந்த என்ன ரோலு, இவங்க டான்ஸ் ஆடுற ரோல்னா ஓகே. பர்ஃபார்மன்ஸ் ஒரு யூனிட்டுக்கு எப்படிங்க அதுவும் அந்த மாதிரி ஒரு மெஜஸ்டிக் ரோல்லாம் அவங்க பண்ண முடியுமா? அப்படிதான் நேத்து ஒருத்தர் வந்து ஆடை ஒருத்தர் சரி அது நீங்க அது அப்படி அந்த இது என்னது டைப் காஸ்ட் பண்ணாதீங்கண்ணா. அவங்க இதுக்கு தான் செட் ஆவாங்கன்னு சொல்லாதீங்கண்ணா. அவங்க ஆக்டிங் நல்லா தான் பண்ணுவாங்க. யாரு ப்ரோ? ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலா. பிரகாஷ் இந்த மீன் பேட் சாய் பல்லவி செட் ஆகும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ அவர் ஏன் சொல்றாரு உங்களுக்கு தெரியுதுல. இருங்க ஒரே நிமிஷம். ஸ்ரீலீலாக்கு ஓகே ஓகே. ஏ இல்லங்க ஒரே நிமிஷம் புரியுது. ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு கேள்வினா, ஸ்ரீலீலா இது வரைக்கும் நடிச்சது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். அவங்க ஸ்கில்ல சேலஞ்ச் பண்ற மாதிரி இந்த ஃபிலிம்ஸ் பேச நான் அடிச்சு பாத்துறல, நான் பாத்திருக்கேன். இல்ல நான் அதுக்கெல்லாம் நான் வந்து இது சொல்லல. அவர் வந்துட்டு அந்த சாங்ஸ்க்குனா செட் ஆவாங்கன்னு சொன்னா அந்த ஒரு இதுக்காக மட்டும் தான் நான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. டான்ஸும் நல்லா ஆடுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. டான்ஸும் நல்லா ஆடுவாங்கன்னு சொல்றது ஓகே, டான்ஸ் மட்டும் நல்லா ஆடுவாங்கன்னு சொல்றது வேற. இல்லங்க இப்போ முத்து இருக்காருன்னு பாருங்க, கூப்பிட்டு விடுங்க, அப்பதான் பனி ப்ரோ டீல் பண்ண கரெக்டா இருக்கும். இப்போ ஒரே நிமிஷம். இப்ப சாய் பல்லவில அவங்க 20s வரப்போ அந்த 2-3 ஃபீமேல் சென்ட்ரிக்கா பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் நிறைய மாதிரி ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபீமேல் சென்ட்ரிக் ரோல்ஸ் நிறைய. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெருசா வந்தது இப்போ வரைக்குமே மோஸ்ட்லி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் எடுத்திருக்கேன் நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கே தெரியல, 2-3 ஃபிலிம்ஸ் தான் வந்து பார்த்துருக்கேன். நான் சொல்றேன். ஹலோ இல்ல கேட்டுச்சு ப்ரோ. அடுத்த வருஷம் தமிழ் நியருக்கு ஒரு படம் வருது ப்ரோ. அதுல மாஸ்க் கட்டுவாங்க பாருங்க கமல் ப்ரோ. அதுக்காக நான் சொல்ல மட்டுங்க பிரச்சனை இல்லைங்க. சுதோகம் வராங்க டேரக்டர். ஸோ ஓரளவு அவங்க வேலை வாங்கிடுவாங்க. சுதோகம் வேலை வாங்கிடுவாங்க. பிரகாஷ் ப்ரோ, இது பூஜா ஹாலிடேஸ்க்கு AK-64 எதுவும் அப்டேட் வர இருக்கா? பூஜா ஹாலிடே அன்னைக்கு ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? AK-64 அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் இல்லை தெரியலங்க. ஏன்னா இப்போ இது AK-64 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன நியூஸில் திரும்ப டிஎல்ல ஒரு பெரிய ரவுண்டாக போயிட்டு இருக்கு. அவங்க வந்து கேஸ்டிங் முடிவு பண்ணியிருக்கிறாங்க, லொக்கேஷன் முடிவு பண்ணியிருக்கிறாங்க, ஷூட்டிங் போகிற டேட்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். டேட்டை தவிர வேறு எதுவும் முடிவு பண்ணல. ஆல்ரெடி AK நடிக்கிறாரு, மோகன்லால் நடிக்கிறாரு, ஸ்ரீலீலா பேச்சுவார்த்தை இருக்காங்க, இந்த ஸ்ரீனி செட்டி, சுவாசிகா இவங்க நடிக்கிறாங்க, அப்புறம் நட்டி நடிக்கிறாரு. அது போக இன்னொரு ஹீரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு முக்கியமான ரோலுக்கு. மோகன்லால் சொல்றாங்க ப்ரோ. அது உண்மையா ப்ரோ? அந்த மோகன்லால் சொல்லிட்டேனே, மோகன்லால் நடிக்கிறாரு. அது உண்மைதானா? அது போக இன்னொரு ஹீரோட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப பெரிய காஸ்டிங்கா இருக்கே ப்ரோ. ஆமா, அது இன்னொரு ஹீரோட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோ ஜிபில ஒரு மாதிரி கூஃபியாவே ஃபிலிம் வருமா இல்ல எப்படி வரும்னு தெரியல என்ன. அதான் கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா ஜிபி மாதிரி திரும்ப கூஃபியா இந்த படம் எடுத்துறாங்கன்னா அது ரொம்ப இருக்கு. ஏன்னா மோகன்லால்லாம் இப்பதான் பயங்கர தொடர்ல இருந்து நல்லா இருக்கிறது பயங்கரமா. ஹலோ அது பார்த்தாதானே ப்ரோ தெரியும் என்ன மாதிரி எடுக்கிறாருன்னு தெரியும்ல. அது அன்னைக்கே இதுல சொல்லியிருந்தாருல ப்ரோ, கமலா தேட்டர் வெளியே வரும்போது அவர் ஆதிக் சொல்லியிருந்தாருல ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதனால அப்படி பண்ணோம் குட் பேட் அக்லி, அதே மாதிரி இருக்காது அடுத்த படம் அப்படிதானே சொன்னாரு அவரு. இது வேற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா. கொஞ்சம் இது வந்து ஹார்பர் கடல் அந்த அத பேஸ் பண்ண படம்னு சொன்னாங்களே ப்ரோ. எதுவும் வேணாம் ப்ரோ, அது அர்த்தம் ப்ரோ. வேணாம் ப்ரோ.
இது ஏஆர்எமோட போட்டோ எடுத்தாருல ப்ரோ, அதனால எதுவும் ஏஆர்எம் எதுவும் அப்ரோச் பண்ணாரா ஏகே எதுவும், இல்ல சும்மா மீட்டிங்ல போட்டோ எடுத்தது தானே ப்ரோ? இல்ல சொல்ல விட மாட்டீங்களே, இப்படிதான் சொன்னாலும் விட சொல்றீங்க, எதுவும் சொல்ல விட மாட்டீங்களே. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க டக்குன்னு மியூட்டுக்கு போயிட்டீங்களா? நான் எங்க வீட்டுக்கு போனேன், நடுவில் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே இப்போ யாரோ உள்ள வந்து திரும்ப ஜிபிமா இருக்கானே அவரே சொல்லிட்டாரு டேரக்டர், திரும்ப ஒரே மாதிரியே அவங்க ரெண்டா படம் எடுக்க போறாங்க. அப்புறம் எதுக்கு அப்டேட் கேட்குறீங்கன்னு தெரியல. நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்புறம் யாராவது சொல்லாத நீங்களே சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறீங்க. அவர் சொல்லாத என்ன பண்றீங்கன்னு தெரியல, முடிவுக்கு நீங்களே வந்துடுறீங்க. ப்ரோ அது நான் கேட்கல ப்ரோ, அதனாலதான் அப்டேட்டே இந்த அப்டேட்டே பேச வேணாம், வந்தா பாத்துக்க சொல்லி அமைதியா இருந்தாரு. பேச வேணாம். இன்னொருத்தர் வந்தாரு, ஏதாவது சொன்ன அவர் தான் அப்டேட் கேட்டாரு, அவர்கிட்ட அப்டேட் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு ஜிபி மாதிரி இருக்காது இல்லைங்கிறாரு. ஜிபி மாதிரி எப்படி இன்னொரு படம் எடுப்பாங்க? அதே மாதிரி படம் இருக்கா ஜிபி பாட்டும் எடுத்துட்டு போயிடலாமே. அவங்க ஒரு டீம் ரெண்டாவது தடவை அதே மாதிரி படம் எடுக்க போறாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கே டேரக்டர் பேட்டி சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். வேற என்னமோ மாதிரி சொல்ல வந்தேன், அது என்னன்னு தெரியல. ஃப்ளோ கட்டாச்சு, விட்டுருங்க, பாத்துங்க. வேற என்னமோ இப்ப கேட்டீங்க முருகாஸ் வந்து நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல, அது அவ்வளவுதான். அவர்லாம் இல்ல, லைனப்ல இல்ல. ஓகே ப்ரோ. அது எதுவும் மதராசி அந்த ரிசல்ட்னாலயா ப்ரோ, இல்ல ஜென்ரலாவே கதை செட் ஆகும்? இல்ல அதனால இல்ல, அதனால பட் ஒரு லைனப் ஒரு ஐடியா பாத்துக்கலாம், இல்லைன்னா இவர் படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால இருந்தாங்களா. இப்ப அந்த ஐடியா இல்லை அப்படிங்கிறது தான் ரீசெண்டா கேள்விப்பட்டது. இல்லைண்ணா ஏன்னா அப்படின்ட்டாங்க. அப்புறம் நேற்று ஒருத்தர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாரு, என்னன்னா யாரோ சொல்லியிருந்தாங்களா, பார்க்கிங் டேரக்டர் வந்து ராம்குமார் பண்றாரா இல்ல ராட்சசன் டேரக்டர் பண்றாரா? ஏன்னா ராம்குமார் வந்து ராட்சசன் டேரக்டர் தான் பண்றாருன்னு யாரோ சொன்னாங்க. வலைப்பேச்சு பிரகாஷ்ண்ணா கேக்குதா? கேக்குது பாருங்க ப்ரோ, அவரு இப்போ வாய்ஸ் இல்ல நேத்து இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குதா? பரணி கேக்குதா? பரணி கேக்குதுண்ணா. நான் பேசுறது கேட்கல போல இருக்கு. கேக்குது ப்ரோ, கேக்குது. இல்ல இப்ப கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஓகே, நேத்து ஒருத்தர் டிஎம் பண்ணியிருந்தாரு, ராட்சசன் டேரக்டர் வந்து ராம்குமார் வந்து விக்ரம் படம் எடுக்கிறாராம்ல, உண்மையான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. வலைப்பேச்சு சொன்னாங்க, அப்புறம் டிஎம் போட்டிருந்தாங்கன்னு. கேட்கலையா? கேக்குது ப்ரோ. ஓகே, அது ராட்சசன் டேரக்டர் ராம்குமார் இல்ல, பார்க்கிங் டேரக்டர் ராம்குமார் தான் பண்றாரு. அதுவும் 63வது படம் இல்ல, 63வது படம் இல்ல, அது அடுத்தடுத்த படம் தான் பண்றாரு. 63வது படம் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் பண்றாரு. சாந்தி டாக்கிஸ் தயாரிக்கிறாங்க, டான் பிக்சர்ஸ் தயாரிக்கல, சாந்தி டாக்கிஸ் தான் தயாரிக்கிறாங்க. மாவீரன் படம் எடுத்தாங்களா, ஆமா. ஹலோ கேக்குதா? பிரகாஷ் ஷோ பேசுறது எதுவுமே கேட்கல. நான் மெசேஜ் பண்ணி பாக்குறேன். முடிச்சிடலாமா? ஓகேண்ணா, அவரு கேக்குறாரு, அது மட்டும் கேட்டுக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, இந்த ரைட்ஸ் டிஸ்கஷன் பத்தி பேசுனீங்க, பர்சன்டேஜ். சரி ஓகே, நாளைக்கு பாத்துக்கலாம் ப்ரோ. பை பை. தேங்க்யூ.